நாளுக்கான தியானத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். So we have been dealing with the gospel. நாம் தொடர்ந்து இந்த சுவிசேஷத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And as you all know that it's a fivefold gospel. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இது 5 சாராம்சம் கொண்ட சுவிசேஷம். And now we are dealing the present life, sinless life of Jesus Christ. அதில் குறிப்பாக இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பாவமில்லாத வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்கிறோம். And how did Jesus live? இயேசு எப்படி வாழ்ந்தார்? And we have been dealing each and every aspects of it and dealing it one by one. இதில் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஒவ்வொன்றாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And especially when it comes to temptation, how did Jesus overcome the temptation? That's what we are dealing presently. அதில் குறிப்பாக எப்படி இயேசுவானவர் தன்னுடைய சோதனைகளை மேற்கொண்டார் என்பதை தியானிக்கிறோம். Check. So the important thing is what Jesus was thinking. What was in his mind? அதில் குறிப்பாக இயேசுவின் சிந்தனை எப்படி இருந்தது? அவருடைய மனம் எதனால் காணப்பட்டது? So when he was dealing the temptation, he was moved with, he was using the word of God. இயேசு சோதனைகளை சந்தித்த போது அவர் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். So his mind is filled with the word of God. அவருடைய மனம் முழுமையாகவே தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருந்தது. So what we need to think then? அப்படினா நான் எதையா சிந்திக்கணும்? So there are 8 different things Paul is asking us to think, that is in Philippians chapter 4 verse 8. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பவுல் அடிகளார் 8 விதமான காரியங்களை எழுதி நம்மை சிந்திக்க அறிவுறுத்துகிறார். In the 8th verse he said you need to think all these things. 8வது வசனத்தை நாம் வாசிச்சு பார்த்தோம்னா இவைகளையே சிந்தியுங்கள் என்று எழுதிவிட்டு In the 9th verse he said practice all these things. 9வது வசனத்துல தொடர்ந்து இவைகளையே செய்யுங்கள் என்று சொல்கிறார். So if you want to do it, you need to think about it. ஐயா, நான் அந்த காரியங்களை செய்யணும்னா முதலாவதாக நான் அதை சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். And Proverbs 23:7 says, as he thinketh in his heart, so is he. நீதிமொழிகள் 23:7 சொல்கிறபடி ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் காணப்படுகிறான். So what we need to think, all the 8 things that we are dealing one by one. ஆகவே நான் எதை சிந்திக்கணும் என்பதை நாம் தியானிக்க ஆரம்பித்து இந்த 8 காரியங்களை ஒன்றின் பின் ஒன்றாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And now we are in think lovely. அதில் இப்பொழுது அன்புள்ளவைகள் எவைகளையோ நாம் சிந்திக்கிறோம். And it comes to love, Bible is talking about 2 different aspects of love. இந்த அன்பை குறித்து வேதத்துல பார்ப்போம்னா அதுல 2 விதமான அன்பை நாம் வாசிக்க முடியும். One is brotherly love, another one is a charity love. ஒன்று சகோதரருக்கு காண்பிக்கிற அன்பு, மற்றொன்று கருணையோடு மற்றவர்களுக்கு இறங்குகிற அன்பு. So Bible says this is the sign that tells others that you are his disciple. வேதம் சொல்லும்போது ஐயா நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதற்கான அடையாளம் இதுவே என்கிறது. John 13:35 and 1 John 3:10, this is the evidence. யோவான் 13:35 வாசிக்கும் போதும் 1 யோவான் 3:10 வாசிக்கும் போதும் இதுதான் அதற்கு சாட்சி. So today our point is, do we have a genuine love? அப்ப என் வாழ்க்கையில இந்த மாயமற்ற அன்பு இருக்கிறதா? Because you can have love, but the important thing is the love should have its genuineness in it. ஐயா, என்னால அன்போடு இருக்க முடியும், ஆனா கேள்வி என்னன்னா என் அன்பு மாயமற்ற உண்மையான அன்பா இருக்குதா? Okay, so then love has to be genuine. ஆகவே என்னுடைய அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். You know why I said all these things? இதெல்லாம் நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? Even in the marital life, ஐயா, என்னோட குடும்ப வாழ்க்கையில் கூட, no, don't take me, I'm diverting, but I want to nail this point. நான் செய்தியை விட்டு திசை மாறுகிறேன், தயவு செய்து நினைக்காதீங்க, ஆனா இந்த காரியத்தை ஆழமா சொல்லணும் நான் விரும்புறேன். If you don't love your partner in a genuine way, you cannot have a good marital life. என்னுடைய தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற என்னுடைய துணையை உண்மையாக மாயமற்ற முறையில் நான் அன்பு கூறவில்லைன்னா எனக்கு ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இருக்காதையா? If it is love, it must be genuine. நீங்க அன்பு கூறுகிறேன்னு சொன்னா உங்க அன்பு கண்டிப்பாக நிச்சயமாக மாயமற்றதா இருக்க வேண்டும். If you are not able to love somebody genuinely, better don't love them. ஒருவேளை என்னால இந்த மாயமற்ற அன்பை ஒருவர் மேல காண்பிக்க முடியலனா நான் அன்பு பாராட்டுகிறேன் என்று சொல்லாமலே அன்பு கூறாமலே இருப்பது நல்லது. That is dangerous. ஏன்னா இது மிகவும் ஆபத்து. That is why I explain about Judas. ஆகவே தான் நான் யூதாஸ் காரியத்தை குறித்து உங்களிடம் இந்த காரியத்தை தியானித்து பார்க்கிறேன். Everybody had seen Judas Iscariot as a disciple of Jesus Christ.
எல்லாருமே யூதாஸ் காரியத்தை பார்க்கும்போது இயேசுவின் சீஷன் தானே பார்த்திருப்பாங்க. Everybody had seen Jesus trusted on Judas Iscariot. That is why he entrusted the position of treasury. எல்லாரும் யூதாஸ் காரியத்தை பார்க்கும்போது இயேசுவே யூதாஸை நம்பி யூதாஸ் கையில பொறுப்பு கொடுக்கிற அளவுக்கு நம்பிக்கை உரியவன். ஆகவேதான் யூதாஸ் காரியத்திற்கு பணப்பையை சுமக்கிற இல்ல அந்த பொருளாளருங்கிற பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தாருன்னு தான் நினைத்திருக்க வேண்டும். So look at the love of God over Judas and the love of Judas over Jesus. கொஞ்சம் இதை கவனிச்சு பாருங்க. இயேசு யூதாஸ் மேல எப்படிப்பட்ட அன்பு வைத்திருந்தார், அதே வேளையில யூதாஸ் இயேசு மேல எப்படி ஒரு அன்பு வைத்திருந்தார். If I love my wife, ஐயா நான் என் மனைவியை நேசிக்கிறேன்னா I need to love genuinely. மாயமற்ற ஒரு அன்பு கொள்ள வேண்டும். Self-sacrificing love. சுயநலத்தை வெறுத்து தியாகமான ஒரு அன்பு. If not, இல்லைன்னா better I don't portray myself as I love her. நான் என் மனைவியை நேசிக்கிறேன் மாதிரி ஒரு பாசாங்க ஒரு போலியை காண்பிக்காம இருப்பது நல்லது. It will end up in a betrayal stage. ஏன்னா அதனுடைய முடிவு எங்கன்னா துரோகத்துல போய் முடியும். I'll deal it from the scripture. Please come to the marital seminar. நம்ம குடும்ப கருத்தரங்குல இந்த காரியத்தை இன்னும் ஆழமாக வேத சத்தியத்துல நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். Without knowing you are drinking poison. ஐயா நம்ம குடிக்கிறது விஷம்னு தெரியாம அதை குடிச்சிட்டு இருக்கிறோம். And you are in the process of killing your marriage. இதை இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா இதனுடைய முடிவு நம்முடைய குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பை சீர்குலைத்து அழித்து விடும். That is why the love must be genuine, or else that will be a greatest ever dangerous than any evil habit. ஆகவேதான் இந்த அன்பு என்ற காரியத்தை பார்க்கும்போது அது உண்மையான தூய்மையான மாயமற்றதா இருக்கணும். எல்லா விதமான கெட்ட பழக்கங்களை பார்க்கிலும் ஒரு மாய்மாலமான அன்பு கொடியது. எல்லா விதமான தீமையையும் ஒன்னா போட்டாலும் அதை விட கொடுமையானது மாய்மாலமான அன்பு. If you put together all the bad habits and bring the ingenuine love, if you miss the genuinity in your love, that is even worse than all of that. So that's what we've been spending this many weeks to think lovely. Let your love be genuine. ஆகவேதான் நாம் தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து நம்முடைய அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும் என்பதை நாம் தியானித்துக் கொண்டோம். Okay, how does the genuine love look like? அப்படினா இந்த மாயமற்ற அன்பு எப்படி காணப்படும்? The first quality of the genuine love is the love gives. முதலாவதாக இந்த மாயமற்ற அன்பின் குணாதிசயம் என்னன்னா அது கொடுக்கும். The problem is, இங்க பிரச்சனை என்னன்னா when it comes to us, என்னை பார்க்கும்போது maybe after you hear the sermon, இந்த செய்தியை நான் கேட்ட பின்பு you will go and tell the people, நான் போய் ஜனங்கள்ட்ட சொல்லுவேன், did you hear the genuine love? மாயமற்ற அன்பை பத்தி கேட்டிங்களா? So it says it gives. கொடுக்க சொல்லுதுல. So you give. ஆக நீங்க கொடுங்க. And show me your genuine love. நீங்க மாயமற்ற அன்பை மேல வச்சிருக்கீங்கன்னு காமிங்க. You know what you're trying to tell that? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? I don't have a genuine love. என்கிட்ட அந்த மாயமற்ற அன்பு இல்ல. I won't give. நான் கொடுக்க மாட்டேன். If you have genuine love, ஆனா உங்ககிட்ட மாயமற்ற அன்பு இருக்கு. you give and prove that you have a genuine love. நீங்க கொடுத்து உங்க மாயமற்ற அன்பை நிரூபியுங்கள். So that is a problem. ஐயா இதான் பிரச்சனை. We receive the sermon, செய்தியை கேட்கிறோம், as if the giving end will be somebody else and receiving it is we are. ஆனா கேட்கும்போதே நம்ம மனப்பான்மை என்னன்னா கொடுக்கிறதுல வேற யாரோ இருப்பாங்க, அதை பெற்றுக்கொள்ற இடத்துல நாம இருக்கிறோம். That is why I'm dealing the love of Jesus Christ. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் உங்களுக்கு காண்பித்தேன். You cannot find a genuine love in a perfect manner here, from anywhere else in the world. இந்த உலகத்துல யாரை நீங்க பார்த்தாலும் ஒரு பூரணமான மாயமற்ற அன்பை உங்களால பார்க்க முடியாது. Even it's applicable to me as well. அது எனக்கும் பொருந்தும். I am also growing. நானும் வளர்கிறேன். Nobody is perfect in the world. உலகத்துல ஒருவரும் பூரணர் அல்ல. But my point is, ஆனா என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, who is my target? என்னுடைய இலக்கு என்ன? Whom I need to run towards to? யாரை பின்பற்றி யாரை தொடர்ந்து நான் ஓட வேண்டும்? Whose image is being reflected? யாருடைய சாயலை நான் வெளிக்காட்டுகிறேன்? More I meditate the love of Jesus Christ, இயேசுவின் அன்பை அதிகமாக தியானிக்க, more I think about this love, இந்த அன்பை குறித்து அதிகமாக சிந்திக்கும் போது I'm just gauge my love. என்னுடைய அன்பை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். I don't need to compare how Abhi is loving me. எப்படி மற்றவங்க இல்லனா மனைவியை
எப்படி என்ன நேசிக்கிறாங்கன்னு ஒப்பிட்டு பார்க்கவே I don't தேவையில்லை. need to compare how Sylvan or John are loving me. எப்படி சில்வனோ இல்ல ஜானனோ ஐயாவை நேசிக்கிறேன் என்பதை ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. I don't need to compare how my family is loving me. இல்ல என் குடும்பம் என்ன எப்படி நேசிக்குதுன்னு ஒப்பிட்டு பார்க்கணும் அவசியம் இல்ல. Because all this has its own flaws. ஏன்னா இந்த எல்லா அன்புலயும் குறைவுகள் உண்டு. I need to compare myself. How did Jesus love me? நான் எப்படி சிந்திக்கணும்னா இயேசுவானவர் என்னை எப்படி நேசித்தார். I need to learn from him. அவரிடம் இந்த அன்பு எனக்கு வேணுமே. It is not about Jesus. Sylvan, if you love me, then I love you. ஐயா நான் உங்களை நேசிக்கிறேனாக நீங்க என்ன நேசிக்க என்பது That is never that can be never considered as a genuine love. அப்படி ஒரு காரியம் இருக்குதுன்னா அது மாயமற்ற அன்புன்னு நம்மளால சொல்லவே முடியாது. The genuine love is ஒரு மாயமற்ற அன்புனா the moment you start compare your love with the love of Jesus Christ. உங்களுடைய அன்பை இயேசு கிறிஸ்துவின் அன்போடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது நடக்கிற காரியமே. That is why I said, okay, let's meditate about the love of God. ஆகவே தான் இயேசுவின் அன்பை நாம் பார்ப்போம்னு சொல்லி தியானிக்கிறோம். God so loved the world. தேவன் உலகத்தை இவ்வளவாய் நேசித்தார். So did he speak sentimentally? அது ஏதோ உணர்ச்சி பூர்வமா சொன்னதா? Did he speak something emotionally? இல்ல உணர்ச்சி வசப்பட்டு சொன்னதா? Or did he embrace them and kiss them? இல்ல கட்டி அரவணைத்து முத்தமிட்டு சொன்னதா? The first thing Bible says, he gives. வேதம் சொன்ன முதல் காரியம் அவர் கொடுத்தார். Gives his best. தன்னுடைய சிறந்ததை கொடுத்தார். Christ died. கிறிஸ்து மரித்தார். Out of love. அன்புனாலங்க. So if you have love, உங்ககிட்ட அன்பு இருந்துச்சுன்னா first you will give. முதலாவதாக நாம் கொடுப்போம். So what kind of gift that God has given? அப்படினா இந்த தேவன் நமக்கு கொடுத்த இந்த பரிசு எப்படிப்பட்டது? Look at the two parties. இங்க இருக்கிற இந்த இரண்டு பேரையும் கவனித்து பாருங்க. The party one who is receiving, முதலாம் நபர் அதை பெறுகிறார். the party two who is giving. இரண்டாவது நபர் அதை கொடுக்கிறார். Today no, our love is okay. If you are right, then I love you. இன்னைக்கு நம்ம அன்பு எப்படினா நீங்க என்கிட்ட சரியா இருந்தீங்கன்னா நான் உங்களை நேசிப்பேன். Okay, no, Sylvan, if you are perfect in everything, then I love you. சில்வன் நீங்க எல்லாத்துலயும் பூரணா இருந்தீங்கன்னா நான் உங்களை நேசிப்பேன். That is not love. ஐயா அது அன்பே இல்ல. Maybe the world will call it as a love. உலகம் வேணா அது அன்புன்னு சொல்லலாம். If you are a believer, ஆனா நீங்க ஒரு விசுவாசினா, if you believe Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்கன்னா, if you believe that Jesus loves you, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பதை if you விசுவாசிக்கிறீங்கன்னா, believe that that is love, அதுவே அன்பு என்று நீங்க உணர்ந்தீங்கன்னா, then you are not loving that person. இந்த அன்பை நீங்க அன்புனே சொல்லி அத சொல்ல மாட்டீங்க. No. இல்லங்க. How did Jesus love? இயேசு எப்படி நேசித்தார்? How did God love? தேவன் எப்படி When நேசித்தார்? I was weak, நான் பலனற்றவனா when I was இருந்தபோது, ungodly, நான் அக்கிரமக்காரனா when I was not இருந்தபோது, right, நான் நீதிமான் இல்லாதவனா when I was இருந்தபோது, not good, நான் நல்லவன் இல்லாதபோது, when I was an enemy of God, நான் தேவனுக்கு சத்துருவா இருந்தபோது, and I was still not ready to accept the solution and still living as a sinner. தீர்வு என்னன்னு தெரிந்தும் அந்த பாவத்திற்கான தீர்வை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் பாவியாய் நான் இருந்தபோது, So that is where he had shown his love. இந்த இடத்துல தான் தேவன் தன்னுடைய அன்பை So காண்பித்தார். that is a genuine love. இதுவே மாயமற்ற ஒரு அன்பு. So if you want to understand that essence of God's love, ஐயா இந்த தேவனுடைய அன்பின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னா, you need to understand how much love he has lavished upon you, அந்த தேவன் நம்மேல் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். and where you can learn, அதை எங்க இருந்து you கற்றுக்கொள்ளலாம்? can learn it only from the cross. அது சிலுவையில இருந்து மாத்திரமே. If you want to learn from the cross, சிலுவையில இருந்து கற்றுக்கொள்ள you need வேண்டும்னா to learn what is sin. பாவம்னா என்னன்னு தெரியணும். Without understanding what is sin, cross is nothing. பாவம் என்றால் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ளாத வரைக்கும் சிலுவை எனக்கு அர்த்தமற்றதான் ஆகிறது. If you don't understand the essence and the power of sin, you will never understand the essence and the intensity and the power of the love of God. பாவத்தின் வல்லமையும் பாவத்தின் வீரியத்தையும் தாக்கத்தையும் நான் புரிந்து கொள்ளாத வரைக்கும் தேவனுடைய அன்பின் ஆழத்தையும் அன்பின் வல்லமையும் அன்பின் தாக்கத்தையும் என்னால முழுமையாக உணரவே முடியாது. Fantastic. பாவத்தோட வீரியம் உங்களுக்கு புரியலனா அவரோட அன்புடைய ஆழம் புரியவே புரியாது. Unless I understand the impact of sin, I'll never understand the great love of God. I don't know whether you realized or not. சொல்லுங்க, நீங்க எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க எனக்கு தெரியல.
When the scholar says, வேத அறிஞர்கள் சொல்லும்போது in the entire Bible, இந்த முழு வேதத்திலையும் the pinnacle of doctrine is இந்த வேத சத்தியங்களோட உச்சாணியில் இருப்பது Romans 5, Romans 6. ரோமர் 5 மற்றும் 6 அதிகாரங்கள். This is the strongest ever doctrine in the Bible. வேதத்தில் காணப்படுவதில் மிக ஆழமான சத்தியம் இதுதான். Especially Romans 5, 12 to 21. That is the greatest depth when it comes to the doctrine. அதில் குறிப்பாக ரோமர்கள் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 21ஆம் வசனங்கள் தான் மிக ஆழமான ஒரு வேத சத்தியம். Knowingly or unknowingly, தெரிந்தோ தெரியாமலோ you are learning the deepest doctrine from the Bible. வேதத்தின் ஆழமான சத்தியங்களை நீங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. I'm trying to do my best. என்னோட Do the சிறந்த justice to this doctrine. இந்த வேத சத்தியத்தை என்னால் எவ்வளவு முடியும் அவ்வளவு சிறந்த முறையில் நான் விளக்க விரும்புகிறேன். Even more than that, அதற்கு மேலாக if I want to ponder this truth, there is the lot of juice in it. I can do it more than a year. இன்னும் இந்த ஒரு வேத பகுதியில் மாத்திரம் ஆழமாக நான் பிரசங்கிக்க தியானிக்க நம்ம ஆரம்பிச்சோம்னா ஒரு வருடத்திற்கு மேலாக நாம் கற்றுக்கூடிய அளவிற்கு அதுல தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். If you are able to understand this particular doctrine, let me tell you, you have understood the toughest and the loftiest doctrine from the Bible. ஒருவேளை இந்த வேத சத்தியத்தை மாத்திரம் நாம் முழுமையாக புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் நான் உங்களுக்கு சொல்றேங்க, வேதத்தினுடைய மிக உயரமானவும் மிக கடினமான சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்டிருக்கீங்க. அதை ஏன் முதல்ல சொல்லல அப்படின்னா, the reason why I didn't reveal it initially is, you immediately think that okay, big thing only for teachers, Bible scholars. நம்ம உடனே என்ன நினைப்போம், ஐயா இதெல்லாம் ரொம்ப பெருசு, இது நமக்கு ஒத்து வராது, இது ஒன்றில் வேத அறிஞர்களுக்கும் போதகர்களுக்கும் உரியது நினைச்சிருவோம். Bible is not for Bible scholars. Bible is for believers. வேதம் அறிஞர்களுக்காக கொடுக்கப்பட்டதல்ல, விசுவாசிகளுக்காக கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு புரியலனா கூட நீங்க உட்கார்ந்து 30 தடவை அதே பேசேஜை படிங்க, உங்களுக்கு புரியும். Even if you don't understand, if you are interested, if you are keen and go and sit and read the same passage for 30 times, you will definitely understand. Oh no, I'll give a small sample. நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். Go back home today. நீங்க வீட்டுக்கு போங்க. Turn your Bible to Romans chapter 5. ரோமர் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Start reading from 12 to 21. 12ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. Maybe you can read it, you will understand completely. அது நீங்க ஃபுல்லா வாசிங்க, உங்களுக்கு புரியும். But let me tell you, ஆனா நான் என்ன சொல்றேன், you are touching the loftiest doctrine from the Bible. வேதத்தினுடைய மிக உயர்ந்த சத்தியத்தை நீங்க இப்பதான் தொடுறீங்க. Read it at least 30 times. ஒரு 30 முறையாக அதை வாசிங்க. I know everybody will do that. நான் நல்லா தெரியும், இன்னைக்கு போன உடனே முதல் வேலையை எல்லாரும் இதான் செய்வீங்கன்னு. சாப்பிட விட மாட்டாங்க போல. நான் இப்படி சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன்னா எல்லாரும் பண்ணுவாங்கன்னு மட்டும் தான் சொன்னேன். வேலையாக நான் சொல்லவே இல்லை. பட் எனிவே, டேக் இட் as an exercise. Do it at least 10 times. சும்மா ரீட் பண்ணி பாருங்க. ரொம்ப தாழ்மையோடு கண்டிப்பாக நீங்கள் செய்யணுங்கிற ஒரு வாஞ்சியோடு சொல்கிறோம். மினிமம் read it 30 times. கண்டிப்பாக எல்லாரும் அதை செய்யுங்க. Now let's look at Romans 5:12. இப்போ ரோமர் 5:12 வசனத்தை. So the first one is, I said, the problem of sin. That is what we are dealing. நான் முதலாவதாக சொன்னேன், இந்த பாவத்துடைய பிரச்சனை என்ன. So 3 categories. அதுல 3 பகுதிகள். Presence, அதனுடைய பிரசன்னம், penalty, அதனுடைய தண்டனை, and that's power, அதனுடைய வல்லமை. So 3 things. 3 காரியங்கள். Say that aloud. Presence, பாவத்துடைய பிரசன்னம், சத்தமா சொல்லுங்க. Presence and penalty, பாவத்தின் தண்டனை, and third one is power, பாவத்தின் வல்லமை. So how many things we have dealt last week? கடந்த வாரம் எதெல்லாம் தியானித்தோம்? Penalty, presence, super. அப்ப இன்னைக்கு என்னதான் டீல் பண்ணணும்? Power. Okay, இன்னைக்கு நம்ம வல்லமையை குறித்து பார்க்க போறோம். Today we are going to deal about the power. But let me explain first presence little bit, then அதுக்கு முன்பாக இந்த பிரசன்னம்னா என்னங்கிறதையும் கொஞ்சம் நாள் பார்த்து விட்டு நம்ம அடுத்து Romans 5:12. ரோமர் 5:12. Just sin came into the world through one man. ஒரே மனுஷனாலே பாவமும்.
One man, one sin. ஒரு மனுஷன் பண்ண ஒரு பாவம்யா, The power அதனுடைய வல்லமை பாருங்க throughout the whole world. முழு உலகத்தையும். So the presence of sin is இந்த பாவத்துடைய பிரச்சனை என்னன்னா, not like a fever of dengue, அது ஒரு டெங்கு காய்ச்சல் மாதிரி not அல்ல, like a fever of corona. இல்ல கொரோனா காய்ச்சல் மாதிரி It அல்ல, is something beyond. இது எல்லாவற்றை விட மேலானது. One person got impacted. ஒரு மனுஷன் தாக்கப்படுகிறான். Look at the power of sin. ஆனா அந்த வல்லமையை பாருங்க, No, it came all over the world. அது முழு உலகத்தையும் பாதிக்கிறது. My dear friend, if you understand this one doctrine, எனக்கு அன்பான திருச்சபையாரே, இந்த ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டோம்னா, you will not dare enough to speak something nonsense at your home. வீட்டுல தேவையில்லாத ஒரு வார்த்தையை பேச நம்ம யோசிப்போம். Adam sinned. ஆதாம் தவறினான். Pushpraj got impacted. அதனுடைய பாதிப்பு எனக்கு ஏற்படுகிறது. Who is Adam? What is the connection between me and Adam? ஆதாம் யாரையா? எனக்கும் ஆதாமுக்கும் என்ன தொடர்பு? I was in the loins of Adam for thousands of years back. 1000 வருடங்களுக்கு முன்பாகவே ஆதாமின் அரைக்கச்சியில் நான் காணப்பட்டேன். If sin has the power to translate thousands of years and got an impact over me, and that impact leads me to death, then how much more its power? ஐயா, இந்த பாவமானது ஆயிரக்கணக்கான வருடங்கள் தொடர்ந்து வந்து என்னை பாதிக்க கூடுமையானால், இந்த பாதிப்பு என்னை மரணத்தை நேரிட செய்யும்னா, இதன் வல்லமை எவ்வளவு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். My dear church, please understand my point. எனக்கு அன்பான திருச்சபையாரே, நல்லா நான் சொல்றத கவனிங்க. We are sinning without even care about it. ஐயா, நம்ம பாவத்தை அது ரொம்ப ஈஸியா அப்படி செஞ்சுட்டு போயிடுறோம். No, just telling a lie. We thought, okay, just telling a lie. ஐயா, பொய் சொல்றது ஒரு பொய் தானே சொன்ன. இப்ப என்ன? Adam made only one sin, disobeyed. ஆதாம் ஒரே ஒரு முறை தவறினான், அவன் கீழ்ப்படியவில்லை. Thousands of years, 1000 வருடங்கள் மேலாக, thousands of generations, ஆயிரக்கணக்கான தலைமுறைகள் got impacted. எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. Let me tell you, why are you making your kids to study? ஐயா, ஏன் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம்? படிச்சாதான் நல்லா இருப்ப. Only if you study, your life will be good. Money will be gone. பணம் போயிரும். Parents will be gone. பெற்றோர் இல்லாம போயிருப்போம். Study, ஆனா அறிவு, you will get the life. அது உன் வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும். If just an education has the power this much for the next generation in a positive way, how much power sin will have or will make in your generations? ஐயா, இந்த கல்வி அறிவுங்கிற ஒரு காரியம் நம்முடைய அடுத்த தலைமுறையில இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஒரு நல்ல விதத்துல ஏற்படுத்த முடியும்னா, இந்த பாவத்திற்கு நம்ம தலைமுறையை கெடுக்கிற சீலரிக்கிற வல்லமை இன்னும் எவ்வளவு அதிகமா இருக்கு நம்ம உணரணும். We are simply shouting at home. நம்ம வீட்ல ரொம்ப எளிதா கத்துறோம். We are simply just doing injustice. ரொம்ப எளிதா அநீதி செய்றோம். We are simply like what to say, hypocritical love. ரொம்ப மாய்மாலமான ஒரு அன்பை எளிதா நம்ம காண்பிக்கிறோம். We are simply having more focus on money and not even understanding the consequences. அதிகமா இந்த பணத்துக்கு மேல ஒரு எண்ணம், மத்த எதையும் நம்ம அதோட விளைவு என்ன நம்ம யோசிக்கிறது இல்ல. We are simply not respecting elders. பெரியவங்களை மதிக்கிறது இல்ல. We are simply getting anger. ரொம்ப எளிதா கோபம் வருது. We are simply getting fear. ரொம்ப எளிதா பயப்படுறோம். We are simply insulting people. ரொம்ப எளிதா மற்றவங்களை அவமானப்படுத்துறோம். We are simply manipulating things. காரியங்களை நமக்கு ஏற்ற விதமா மாற்ற முயற்சிக்கிறோம். Without understanding what we are doing really. நாம் உண்மையாகவே என்ன செய்றோம் என்பதை புரிந்து கொள்ளாம நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். One man, one sin. ஒரு மனுஷன் ஒரு பாவம். Passed on thousands of generations. 1000 வருடங்களுக்கு மேலாக அது தொடர்ந்து வந்தது. Today, whatever the sin that you are making right now at your home, இன்னைக்கு நம்ம வீட்ல நம்ம என்ன விதமான பாவம் செஞ்சாலும், let me tell you, நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், it will make an impact on your generations. அது உங்கள் தலைமுறையினரை நிச்சயமாகவே பாதிக்கும். Because this is the principle. ஏன்னா இதுதான் நியமம், விதி. Principle will work for everybody. நியம விதிகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படும். பிரசங்கம் பண்ற எனக்கும் வேலை செய்யும், டிரான்ஸ்லேட் பண்ற இவருக்கும் வேலை செய்யும், கேட்கிற உங்களுக்கு வேலை செய்யும். It will work for the one who preaches, the one who translates, and the one who listens. If I misbehaved, or maybe let me say, if I don't do things rightly in front of my daughter, ஒருவேளை நான் என்னுடைய மகளுக்கு முன்பாக சரியான விதத்துல செயல்படல, நடந்து கொள்ளலனா, I'm not spoiling myself.
நான் என்ன மாத்திரம் கெடுத்துக்கல, I'm not only spoiling myself, நான் என்ன மாத்திரம் கெடுத்துக்கல, I'm spoiling my generation. என் தலைமுறையினரே கெடுக்கிறேன். Because of what? எதனாலயா? Because of the nature of sin. ஏனால் பாவத்துடைய சுபாவம் இதுவே. This is sin. இது பாவம். If I drink poison, she drinks poison, both will die. ஐயா, நான் விஷத்தை குடிச்சாலும் சரி, இல்ல என் மகள் விஷத்தை குடிச்சாலும் சரி, ரெண்டு பேருக்கும் மரணம் தானே. Knowingly drinking or unknowingly drinking, still die, you will die. ஐயா நான் தெரிஞ்சு குடிச்சேன், ஐயா நான் தெரியாம குடிச்சிட்டேன்னு சொல்றதுனால மரணத்தை தடுக்க முடியாது. That is the power. இதுதான் இந்த வல்லமை. The power in the presence of sin. இந்த பாவ பிரசனத்துல காணப்படுற வல்லமை. One man got it. ஒரு மனுஷன் பெற்றான். Millions of generations. பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தலைமுறை பாதிக்கப்பட்டது. Everybody got it. எல்லாரையும் அது பாதிச்சு. That is the presence, the power in the presence of sin. இதுதான் இந்த பாவம் என்கிற ஒரு பிரசனத்துல காணப்படுற ஒரு So வல்லமை. you all know this now. By seeing this image, how many people are there? இந்த படத்தை பார்க்கும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? How many people are there? எத்தனை பேர் இருக்கிறாங்க? Thank you. யாரோ ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க டென்ஷன். ஓகே. No man. As of now 3. Oh, it's not just Sylvan and Pranit. ஒருவேளை அந்த படத்துல இங்க பாத்துக்கிறது ஒருவேளை சில்வனும் பிரனிட்டு மாத்திரம் இல்ல. Shalik 1 and Shalik and many. அங்க ஷாலைக்கும் மற்றும் பலரும். So you all know this. When Abraham tithed, even Levi tithed. நம்ம இதை அறிந்து கொண்டோம்ல, ஆபிரகாம் தசமா கொடுத்த போது அவனுக்குள்ளாக லேவியும் கொடுத்தான் என்று. So I have shown you the power in the presence of the sin. ஆகவே நான் உங்களுக்கு இந்த பாவத்தின் பிரசனத்தில் இருக்கக்கூடிய வல்லமையை காண்பித்தேன். Now look at the power in the penalty of sin. ஆனா இந்த பாவத்துடைய வல்லமையில எப்படி அதனுடைய தண்டனையில இருக்குன்னு நான் பார்க்கணுமே. The greatest problem in this world is a death. இந்த உலகத்திலே பெரிய பிரச்சனைனா அது மரணம். Who brought death? இந்த மரணத்தை யார் கொண்டு வந்தாங்க? Sin brought death. பாவம் கொண்டு வந்தது. See, the greatest weapon is atomic. சரி, greatest weapon is as of an atomic power. ஒருவேளை இந்த உலகத்தில் இப்போ காணப்படுவதில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த குண்டு எதுனா ஒரு அணுகுண்டு. Okay, you can put missile but don't put atom bomb. ஐயா, ஏவுகணைகளை நீங்க தாக்குறீங்கன்னா பிரச்சனை இல்ல, அணுகுண்டு தாக்குதல் வேண்டாம். Don't use atom bomb. அணுகுண்டு தாக்குதல் வேண்டாம். Don't use atomic energy. அணுகுண்டு அந்த சக்தியை பயன்படுத்தாதீங்க. Anything else is fine. மற்ற எல்லா விதமான தாக்குதல் Because that is the இருக்கட்டும். greatest disaster. ஏன்னா அது மிகப்பெரிய அழிவு. Even Hiroshima, Nagasaki, they are still suffering. இன்றும் ஹிரோஷிமா நாகசாகி பட்டணங்களோட தாக்கத்தை நம்ம பார்க்கிறோம். So any weapon you can use. எல்லா விதமான ஆயுதத்தை நீங்க பயன்படுத்தலாம். Any damage we can manage. அந்த தாக்கத்தை எல்லாம் நம்மளால சமாளிக்கலாம். But this atomic power, oh no, that is not big. No, you should not do that. ஐயா, இந்த அணுகுண்டு வேணாயா, அதோட தாக்கம், அது பேரழிவு, நம்மளால சமாளிக்க முடியாது. Because that is the ultimate disaster. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு பேரழிவை உருவாக்கும். And when it comes to human life, அதே போல நம்ம வாழ்க்கையில fever, காய்ச்சல் வரலாம், poverty, வறுமை இருக்கலாம், no money, பணம் இல்லாம இருக்கலாம், no food, சாப்பாடு இல்லாம no இருக்கலாம், shelter, உறைவிடம் இல்லாம இருக்கலாம். and these are all the problems. இது எல்லாமே பிரச்சனை தான். But still alive. ஆனாலும் உயிர் இருக்குல்ல, Still alive. இன்னும் உயிர் இருக்குல்ல. As long as you are alive, that is fine. உயிர் இருக்க வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. But you know the power of sin. ஆனா இந்த பாவம் எவ்வளவு வல்லமையோட தெரியுமா? What kind of penalty it brought? என்ன விதமான தண்டனை அது கொண்டு வந்தது தெரியுமா? It will do all the other things as well. மற்ற எல்லா பிரச்சனையும் இது கொடுக்கும் தான். But its main aim and focus, அதனுடைய முக்கியமான குறிக்கோளும் எண்ணமும் எதுனா it will take the life. ஜீவன் எடுப்பது. That is the power of sin in the penalty. அதுதான் இந்த பாவத்தின் தண்டனையிலே காணப்படுகிற வல்லமை. So I said spiritual death, நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன் ஆவிக்குரிய மரணம், physical death, சரீர பிரகாரமான and மரணம், eternal death. நித்திய மரணம். So if just one man, ஒரு மனுஷன் தான், it will continue அது தலைமுறைக்கு for தொடரும், generations and generations. தலைமுறைக்கும் தொடரும். Okay, now we are going to especially dealing the power of sin in a different perspective. இன்னைக்கு இந்த பாவத்தின் வல்லமையை கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல உங்களோட பகிர்ந்து கொள்ள Are you all with me? என்னோட இருக்கிறீங்களா? Are you all with me? பக்கத்துல பதில் சொல்லுங்க. Just now, pray. Just now, he is starting the sermon. இப்பதான் செய்தி ஆரம்பிக்கிறோம். சொல்லுங்க. Just now, இப்பதான் he is starting. ஐயா செய்தி ஆரம்பிக்கிறாங்க. So let's be brisk. ஆகவே நம்ம கொஞ்சம் விழிப்பா இருந்து, Amen. அப்போ எல்லாரும் நீங்க விழிப்பா இல்லை. சரி, ஓகே. Let's read Romans 5:13. ரோமர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். No, don't think that's the deepest doctrine, but
Listen carefully. ஐயா இது ரொம்ப கஷ்டமான சத்தியம் அப்படின்னு நினைச்சு நீங்க விட்டுறாதீங்க, கொஞ்சம் ஆழமா கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் புரியும். I'll read that verse. அந்த வசனத்தை வாசிக்க போறோம். For sin indeed was in the world before the law was given, but sin is not counted where there is no law. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது, நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. 14th verse. 14வது வசனம். Yet death reigned from Adam to Moses, even over those whose sinning was not like the transgression of Adam, who was the type of the one who was to come. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். Please listen very carefully each and every line that I say. நான் சொல்ற ஒவ்வொரு வாக்கியத்தையும் வரியையும் கொஞ்சம் ஆழமா கவனிச்சு. Slowly I'll just lead. I'll know when take you through this passage. கொஞ்சம் பொறுமையாக இந்த வேத பகுதியின் வழியாக உங்களை நான் எடுத்துக்கொண்டு அதை காமிச்சு கொடுக்கணும்னு விரும்புறேன். First question to all of you. முதலாவது எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன். What was the first sin? முதல் பாவம் எது? What was the first sin? Disobedience. கீழ்ப்படியாமை. வேற? What was the first? Any other? Lust over the fruit. Okay. Putting himself above God. இந்த பக்கம் இருக்கவங்களா மௌன விரதமா இருக்கு. What is the first sin? Greedy. Okay. I didn't do it. She only she. Lucifer fall from heaven. அங்க பாருங்க எப்படி நான் செய்யல, அவன் தான் செஞ்சான், அதுதான் பாவம். கரெக்ட். ஆமா, அவன் எங்க செஞ்சான், எப்போ செய்யறான், அவன் தான் எப்பவுமே செய்யறது இல்லையே. ஓகே, ஸோ all of us talking about the Garden of Eden. நம்ம எல்லாருமே ஏதேன் தோட்டத்தில் நடந்த பாவத்தை குறித்து இப்போ பேசுறோம். No, look at that verse. Just one terminology I want you to listen carefully. ஆனா அந்த வசனத்துல மறுபடியும் ஒரு வார்த்தையை நீங்க கவனமா பார்க்கணும். For sin, or let me put it in this way. Okay, read 12th verse. 12வது வசனம் வாசிச்சீங்கன்னா, therefore just as sin came into the world. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவம் உலகத்திலே பிரவேசித்தது. Sin entered into the world. பாவம் உலகத்துக்குள்ள பிரவேசிச்சது. So when Adam and Eve ate the fruit, that time sin has not been created or introduced. Sin was already there somewhere, and that time it came into the world. ஐயா, ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்டு தவறு செய்தபோது பாவம் ஒன்று புதுசா உருவாகவோ பாவம் ஒன்று புதுசா அறிமுகப்படுத்தப்படவோ இல்லை. பாவம் என்பது ஏற்கனவே இருந்தது, இப்பொழுது அது உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. Or maybe let me put it this way. Adam had not invented the sin, but Adam has introduced the world to sin. இல்ல, நான் இப்படி சொல்றேன் இன்னும் எளிமையா புரியறதுக்கு. ஆதாம் பாவத்தை கண்டுபிடிக்கவில்லை, ஆதாம் பாவத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினான். Adam didn't give birth to sin, but Adam brought sin. ஆதாம் பாவத்தை பிறப்பிக்கவில்லை, ஆதாம் பாவத்தை பிரவேசிக்கல கொண்டு வந்தான். Bible says the sin came into the world through Adam. வேதம் சொல்லும்போது ஆதாம் மூலமாக உலகத்திலே பாவம் பிரவேசித்தது. So before Adam sin was there. அப்படினா ஆதாமுக்கு முன்னாடியே இந்த பாவம் ஒன்று இருந்துச்சு. And sin was not in the world. ஆனா இந்த உலகத்துல அந்த பாவம் இல்லை. So the sin entered into the world through Adam. ஆகவே இந்த பாவமானது உலகத்துல ஆதாம் மூலமாக பிரவேசிக்குது. But there was no sin in the world. ஆனா இதுக்கு முன்னாடி உலகத்துல பாவம் இல்ல. So Adam was the very first mediator to bring sin from somewhere to the world. ஆகவே ஆதாம் தான் முதலாக ஏதோ ஒரு இடத்திலிருந்து இந்த பாவத்தை உலகத்துக்கு கொண்டு வந்த மத்தியஸ்தர். Connect with the corona, you will understand. இது அப்படியே அந்த கொரோனா அந்த தொற்றினோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, corona is not originated in India. ஐயா, இந்திய தேசத்துல கொரோனா என்ற தொற்று நோய் உருவாகவில்லை. But corona came to India. ஆனா இந்திய தேசத்துக்கு வந்தது through somebody. யார் மூலமாகவோ. So sin has not originated in the earth.
அதே போல பாவம் என்பது உலகத்துல உருவாகல. Somebody has brought the sin into the world. ஆனா ஒரு மனுஷன் இந்த உலகத்துக்கு இந்த பாவத்தை கொண்டு வந்தான். So it was not Adam's mistake. அப்படின்னா இது ஆதாமுடைய தவறு மாத்திரமல்ல. Adam yielded to somebody to get the virus in him. ஆதாம் மற்ற யாரோ ஒருவருக்கு இசைந்து அடிபணிந்ததுனால பாவம் அவன் மூலமாய் உலகத்திற்குள் வந்தது. Then who has the virus originally? அப்படின்னா இதனுடைய தாக்கம் இல்ல, இந்த தொற்று நோய் வைரஸ் முதல்ல யார்கிட்ட இருந்துச்சு? Brother, it is formed in the China somewhere in the lab. The corona came, got invented. ஐயா, இந்த கொரோனாங்கிற இந்த வியாதி அது சைனால ஏதோ ஒரு லேப்ல இருந்துச்சு ஐயா. So we say, okay, that is because of China. நம்ம தான் சொல்றோம் ஐயா இதுக்கு காரணம் சீனர்கள் தான். So let's look into that sin. அதே போல பாவத்தை பார்த்தோம்னா Sin was not in the world. பாவம் உலகத்துல இல்ல. It was introduced by Adam. அது ஆதாமாலே அறிமுகப்படுத்தப்படுகிறது. Then where was sin originally? அப்படின்னா இதற்கு முன்பாக ஆரம்பத்தில் இந்த பாவம் எங்க இருந்துச்சு? Sin was not originated by Adam but introduced by Adam. பாவத்தை ஆதாம் உருவாக்கவில்லை, பாவத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவது ஆதாம். Every time whenever we are sinning, ஒவ்வொரு முறை நாம் பாவம் செய்யும் போது we claim one statement. நாம் பொதுவா ஒரு காரியத்தை சொல்லுவோம். What to do, brother? Adamic generation. ஐயா என்னையா பண்றது, ஆதாம் சந்ததியாய் போயிட்டோமே. We are in the fallen world. இருக்கிறது இந்த விழுந்து போன உலகம். Don't take it seriously. ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்காதீங்க. That is because of we are all came from Adam. நானா இல்லையா, நான் எல்லாரும் ஆதாம்ல இருந்து வந்தனால. Hold on, listen very carefully. ஐயா கொஞ்சம் கவனிங்க நான் சொல்றத. So it seems like I got married with Adam. இது எப்படின்னா ஐயா எனக்கு ஆதாமோட திருமணம் ஆயிடுச்சு. I and Adam became one. நானும் ஆதாம் ஒருவனாகி விட்டோம். So we got sin. ஆகவே பாவம் பிறந்தது. Brother, Adam was not the originator of sin. ஐயா ஆதாம் இந்த பாவத்தை உருவாக்கினவன் அல்ல. Adam got union with somebody else. ஆதாம் வேற யாரோடு இசைந்து இணைந்ததினாலே and got the corona. அந்த கொரோனா வியாதி எப்படி உள்ள வந்துச்சோ got the sin. அதே போல பாவத்தை அவன் பெற்று. So now ஆகவே இப்பொழுது I am not just connected with Adam. நான் ஆதாமோடு மாத்திரம் இணைந்து பாவம் செய்யல. I am connected with somebody else who has given the sin to Adam. ஆதாமுக்கு யார் இந்த பாவத்தை கொடுத்தாங்களோ அவங்களோடு இணைந்து இசைந்து நான் செய்கிறேன். Are you all with me? நான் சொல்றது எத்தனை புரியுது? Hope you got my point. Let me give one example. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். I mean, somebody was, when people are talking about lie, or let me put it in this way. Let's read 1 John 3:8. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். Bible says in this way, வேதம் சொல்லும்போது whoever makes a practice of sinning is of the devil, for the devil has been sinning from the beginning. ஆரம்பத்திலிருந்தே பாவம் செய்யறது அது ஆதாம் மன்னிக்கவும் பிசாசு தான். 1 John chapter 3 verse 8. 1 யோவான் 3:8 சொல்கிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசினால் உண்டானவன் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். So man has not sinned from the beginning. அப்போ ஆதி முதல்ல பாவம் செஞ்சது மனுஷன் இல்ல. In the beginning, from the beginning, it was the sinning or the sin has been done by the devil. அப்ப ஆதியிலே ஆரம்பத்தில் இந்த பாவத்தை செஞ்சது யாருன்னா பிசாசானவன். So sin originates from devil. அப்போ இந்த பாவம் எங்க இருந்து உருவானதுன்னா பிசாசிடம் இருந்து. Adam partnered with the evil. ஆதாம் பிசாசோடு இணைந்து விட்டான். So whenever we are sinning, ஆகவே நான் பாவம் செய்யும் we are not just partnering with Adamic dynasty. நான் ஆதாமோடு இணைந்து இல்ல ஆதாமுடைய சந்ததியில இருக்கிறதுனால மாத்திரம் பாவம் செய்யல. No, it is something you are cooperating, yielding, working together with the devil. நான் பாவம் செய்யும் போது நான் பிசாசோடு இணைந்து பிசாசுக்கு அடிபணிந்து பிசாசோடு இசைந்து இந்த காரியமாகிய பாவத்தை செய்கிறேன். You need to understand. Now I am saying, when it comes to sin, don't just think it is a sin. ஐயா இந்த பாவம் வந்தோம்னா ஐயா இது வெறும் பாவம் அப்படி நினைச்சிராதீங்க. No, it is not a sin. வெறும் பாவம் அல்ல. Who is the originator? இந்த பாவத்தின் சொந்தக்காரன் இல்ல உருவாக்குனவன் யாரு? Devil. பிசாசானவன். So whenever I am doing sin, அப்ப நான் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும்போது it's a fallen world. ஐயா விழுந்து போன உலகம். That's okay, it happens. அதனால தான் நடந்து திரும்பிட்டு போட்டுமே. No. இல்ல. You are cooperating, you are playing
together with the devil. ஐயா நான் என்ன பண்றேன், நாளை யாரோட இணைந்து இந்த காரியங்களை செய்கிறேன்னா பிசாசோடு இணைந்து. For example, you have got an unknown friend. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் He's இருக்கிறாங்க. a good friend. ஒரு நல்ல நண்பர், A new friend. ஒரு புது நண்பர். And you got fun with him. அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறோம், Got a good time with him. நல்ல நேரம் செலவிட்டோம், And everything works well. எல்லாம் நல்லபடியா இருக்குது. Suddenly one day midnight, திடீர்னு ஒரு நாள் நடுராத்திரியில no, the police officers came and knocked down your doors. காவல்துறை அதிகாரிகள் விரைவாக வந்து உங்கள் கதவை உடைச்சு And pointing the gun over on your head. உங்க நெத்திக்கு மேல துப்பாக்கியை வைத்து, And just the same way, everybody is under arrest. எல்லா சுற்றி இருக்கிற எல்லாரையும், குடும்பத்தை எல்லாரையும் கைது செய்து, So many people with all the machine gun. நிறைய பேர் அதிக உயர் ரக துப்பாக்கியோடு வந்து, Don't move or he'll fire you. அசைஞ்சீங்கன்னா உங்களை சுற்றுவோன்னு சொன்னா. நமக்கு இவ்வளவு பெரிய துப்பாக்கியே தேவையில்லையே. The size of the machine gun and size of me doesn't even match. என்னையா பிடிக்க வந்தீங்க? Did you really come to catch me? சார் நீங்க சும்மா வந்திருந்தாலே நான் கையை தூக்கிட்டு நிப்பேன். Even if you just come over, I'll raise my hands up. Why all this machine gun and everything? எதுக்கு என்ன பிடிக்கிறதுக்கு machine gunலாம்? And they'll start searching all my home. வீடு மொத்தமா சோதனையிட்டு, Upside down. தலைகீழா திருப்பி Everything. எல்லாத்தையும் சோதனை And பண்ணா. they'll ask you, okay, do you have any connection with that particular group, some terrorist group? உன்னைட்ட வந்து அந்த தீவிரவாத இயக்கத்தோட உங்களுக்கு தொடர்பு இருக்கா? தீவிரவாதியா? டெரரிஸ்டா? என்ன பேர் சொன்னீங்க சார்? What is the name, sir? அதுக்கு ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது சார். Sir, I don't even know the No, spelling. tell the truth, I will fire you. உண்மையை சொல்லணும், கொன்றுவோம். சார் நீங்க கொன்னாலதான் உண்மை, நீங்க விட்டாலதான் உண்மை, எனக்கு தெரியாது. Even if you kill me or even if you leave me, I don't know anything. Anyway, That's the truth. Anyway, come to the court. இல்ல பரவாயில்ல, நீ எப்படி நான் கோர்ட்டுக்கு வரணும். And drag you all. அப்படி இழுத்து வந்து And put it in the prison. சிறையில் அடைத்து. And there your friend, welcome my dear friend. அங்க நம்ம அந்த நண்பர், ஹே நண்பரே வாங்க வாங்கன்னு சொன்னா, Hey, நீ எப்பறா இங்க? Hey, how are you inside? நீங்க வர்றதுக்கு காரணமா இருந்தது யாரு? நான் தான். The reason you are here is because mine. அவனை பார்த்து நீங்க அதிர்ச்சி அடைஞ்ச அடுத்த செகண்ட்ல, The moment you look at him and you got surprised and shocked, put away whatever the terrorist group in your mind. உங்க மனசுல என்ன தீவிரவாத இயக்க பேர் வருதோ அதை வச்சுக்கோங்க. Like somebody like Bin Laden or whatever it is. பின் லேடனோ இல்லை வேற யாரோ வச்சுக்கோங்க. அவருக்கு பின்ன இருந்து இன்னொருத்தர் வரார், பின்னல இருந்து நான் தான். The reason you are here is me. சார் நீங்க ஐயா நீங்களா? Yeah, we are all one team. நாம எல்லாருமே ஒரே அணிதான். டேய் நீ திருட வந்த ஓகே, என்ன ஏன்டா one team னு சொல்ற? You came to steal, that's fine, but why are you making me as your team? We are all one terrorist group. இல்ல நம்ம எல்லாரும் ஒரே தீவிரவாத இயக்கம் தானே. Maybe it is so hypothetical. ரொம்ப கற்பனையான ஒரு காரியம். But every time when you are sinning, ஆனா ஒவ்வொரு முறையும் நாம் பாவம் செய்யும் போது, this is what happening behind the scene. இதுதான் திரைக்கு பின்னால நடக்குது. This is the power of sin. இதுதான் பாவத்தின் வல்லமை. I'll tell you a couple of examples to understand how horrible it is. ஒரு சில உதாரணங்களை காண்பித்து இந்த பாவம் எவ்வளவு கொடியதுன்னு உங்களுக்கு விளக்க விரும்புறேன். No, how the intensity of sin, you need to understand that. இந்த பாவத்துடைய தாக்கம் எவ்வளவு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். The pain that will make, அதனால் உருவாகிற வலி என்ன, how much it will spoil. அது எவ்வளவாய் கெடுக்கும். See, sin is a sin. பாவம் தான் ஐயா. Whatever sin may be, sin is a sin. அது என்ன பாவமா இருந்தாலும் அது பாவம் தான். I'll tell you one story. நான் ஒரு கதையை உங்கள்ட்ட சொல்றேன். It is not a story that happened, a real time incident. In fact, உண்மையா சொல்ல இது ஒரு கதை அல்ல, நடந்த ஒரு சம்பவம். You will understand the power of sin. இந்த பாவத்துடைய கொடுமையை நீங்க புரிந்து கொள்வீங்க. 1974, 1974 in New York, நியூயார்க் பட்டணம், there was a 23-year-old girl. 23 வயதுடைய ஒரு பெண். She was from some other city. அவர்கள் வேறொரு நகரத்தை சேர்ந்தவர்கள். In order to find a job, she moved to New York. வேலை தேடி அவங்க இந்த நியூயார்க் பட்டணத்துக்கு வராங்க. New York is very high populated city in the world, one of the high populated. இந்த உலகத்துல இந்த நியூயார்க் பட்டணம் என்பது அதிகமாக மக்கள் ஜனத்தொகை காணப்படுகிற ஒரு பட்டணம். When it comes to commerce and all the economics and so on, இந்த வணிகம், இந்த பொருளாதாரம் இதெல்லாம் அது தலை சிறந்த ஒரு பட்டணம். she checked in an apartment. அவங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தாங்க. And she doesn't have a job at the time. அந்த நேரத்துல அவங்களுக்கு வேலை இல்ல. So she lived by the government welfare fund. ஆகவே அரசாங்கம் கொடுக்கிற அந்த உதவி தொகையினால அவங்க தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாங்க. She and her German shepherd, அவர்களும் தங்களுக்கு பிரியமான ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயும். So she was like an orphan. ஒரு அனாதை மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. Nobody is there for her. அவங்களுக்கு யாரும் இல்ல. No furniture in the room. வீட்ல எந்த விதமான சேர்லாம் இருக்காது. So she and her
German Shepherd. அந்த அம்மாவும் அவங்க வளர்ப்பு நாயும். Few days after his arrival, ஒரு சில நாட்கள் இந்த பட்டணத்துக்கு வந்த பின்பு, no, there are few people came into her apartment. ஒரு சிலர் அவங்க தங்கியிருந்த அந்த அபார்ட்மெண்ட் வீட்டுக்கு வந்து brutally raped her. அந்த பெண்ணை மானபங்கப்படுத்தி, and she got a wound in her body and the soul. முழு சரீரத்திலும் அவங்க ஆத்துமாவிலும் காயப்பட்டு, she decided not to go to the court. இதுக்கு பின்பாக நம்ம எதுக்கு நீதிமன்றத்துக்கு போய்க்கிட்டு, because I don't have anything. ஏன்னா போய் வழக்காடுறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே. so let me endure the problem. இந்த வலியோடே நான் வாழ்க்கை வாழ்ந்துடுறேனே. but few days later she understood that she was pregnant. சில நாட்கள் கழித்து அவங்க என்ன புரிந்து கொண்டாங்கன்னா, தான் கர்ப்பமாகி விட்டோம் என்று. so it's a legitimate child. இது ஒரு சரியாக முறையில்லாத ஒரு குழந்தை. but she doesn't want to abort the child. ஆனால் அந்த குழந்தையை கருக்கலைப்பு செய்ய அவங்க விரும்பவில்லை. it's just growing, it's crossed that stage. கருக்கலைப்பு செய்யக்கூடிய அந்த பருவத்தை தாண்டி இப்பொழுது குழந்தை வளர்ந்து விட்டது. so again she decided, மறுபடியும் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, let me endure with that. நான் இந்த குழந்தையை அப்படி பெற்றுக்கொள்கிறேன். and let me give birth to the baby. குழந்தையை பெற்றெடுத்து, now she still lived with the help, the welfare fund. இன்னமும் அந்த பெண்மணி அரசாங்கம் கொடுக்கிற உதவி தொகையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. it was a Wednesday. அது ஒரு புதன்கிழமை. she got the labor pain. அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. no, she rushed to the nearby hospital. பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. and the baby was born on the night. குழந்தை பிறந்து விட்டது அந்த ராத்திரியில். and she stayed till Sunday. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த ஆஸ்பத்திரியில் அவங்க இருந்தாங்க. and the hospital says, okay, this is the time you need to get discharged. இப்போ மருத்துவமனையில் அம்மா நீங்க இந்த மருத்துவமனைக்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. but she has the check of that welfare fund, but it has to be encashed. அந்த அரசாங்கம் கொடுக்கிற உதவி தொகையோட செக் இருக்கு, ஆனா அது இப்ப போட்டு பணம் வந்தானா உங்களுக்கு கொடுக்க முடியும். and she said, can you have the check and encash it and give it to me? அப்போ இந்த பெண்மணி மருத்துவமனை கேக்குறாங்க, அம்மா இந்த செக்கை நீங்க வச்சிட்டு, ஐயா நீங்க செக்கை வச்சிட்டு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு மீதி எனக்கு கொடுக்க முடியுமா? they said no, இல்ல பண்ண மாட்டோம். the baby is not well. குழந்தை இன்னும் சரியாக இல்ல. she said, could you please allow me to stay still one more day? அப்ப நம்ம கெஞ்சுறாங்க, ஐயா இன்னும் ஒரு நாள் என் குழந்தை சுகவீனமா இருக்கனால ஒரு நாள் இன்னும் தங்கலாமா? I can stay here and I can leave Monday, get the check and get the money and give it to you. ஒரு நாள் நான் இங்க தங்கிட்டேனா நாளை தினம் நான் போயிட்டு இந்த செக்குக்கான பணத்தை பெற்றுட்டு வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். and they said no, மருத்துவமனையில முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க உடனே கிளம்பி ஆகணும். she left. கிளம்பினாங்க. she has only $6 in her pocket purse. அவங்களுடைய பணப்பையில வெறும் $6 மாத்திரமே இருந்தது. she has to get a taxi. அவங்க போறதுக்காக ஒரு வாகனத்தை பிடிக்கணும். got the taxi. அந்த காரை பிடிச்சாங்க. $4 for the taxi. அந்த வாகனத்துக்கான வாடகையா $4 வாங்கி கொண்டாங்க. and the driver was not letting her down until she has given $1 tip. இன்னும் சொல்ல போனா அந்த வாகனத்தை ஓட்டுன அந்த ஓட்டுனர் $1 எனக்கு நீங்க டிப்ஸா கொடுக்கலன்னா உங்களை விட மாட்டேன்னு சொல்லி அந்த $1 வாங்கி கொண்டாரு. so she has given $1 to him. so அப்ப அவருக்கு கையில $1 கொடுத்துட்டு she had only $1 and a sick baby. இப்ப அந்த அம்மா கையில $1 ஒரு சுகவீனமான ஒரு கை குழந்தையும். she came to her apartment. தன்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. nothing is there to eat. வீட்ல சாப்பிட ஒண்ணுமே இல்ல. and the baby was also sick. அந்த குழந்தையும் சுகவீனமா இருக்கு. now she has to encash the check to get something for her and the baby. இப்போ இந்த பெண்மணி அவங்க செக்க பணம் பேங்க்ல போட்டு பணம் வந்தாதான் குழந்தைக்கும் தனக்கும் சாப்பிட ஏதாவது வாங்க முடியும். very cold outside. வெளியே மிகவும் குளிராக இருந்ததுனால she couldn't take the baby outside with all the necessary clothing. தேவையான எல்லா விதமான உல்லன் கிளாத் எல்லாம் போட்டு அந்த பேபியை கொண்டு போற அளவுக்கு அவங்களோட வசதி இல்ல. so she decided to left the baby inside the apartment. ஆகவே என்ன முடிவு செஞ்சாங்கன்னா வீட்ல இந்த குழந்தையை வச்சிட்டு let me quickly rush and get all that the baby and me all the needs and let me come quickly. வேகமா நான் ஓடி போயிட்டு அந்த பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு எனக்கு தேவையான சாப்பாடு குழந்தைக்கு தேவையானதை வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும்னு நினைச்சாங்க. she did. அத செஞ்சாங்க அவங்க. and she rushed towards home. வேகமா வீட்டுக்கு வந்தாங்க. opened the door. கதவை திறந்தாங்க. and she saw a horrible sign. ஒரு கொடூரத்தை அவங்க பார்த்தாங்க. she couldn't digest it. அத அவங்களால ஜீரணிக்கவே முடியல. she couldn't bear it.
அதை தாங்கிக்கவே முடியல. So embarrassed. ரொம்ப அவங்க மேலே அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. She shocked. அதிர்ச்சி ஆனாங்க. You know what happened? என்ன நடந்துச்சு தெரியுமா? The German shepherd which was in starving for 5 days ate the newborn baby completely. 5 நாட்களாக அவங்க வீட்டுல இருந்த அந்த நாய்க்குட்டி, அந்த ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு சாப்பாடு இல்லாம பசியில இருந்ததுனால அந்த குழந்தைய மொத்தமா அது சாப்பிட்டுடுச்சு. She was screamed. அந்த பெண்மணி கதறாங்க. Cop has come. காவல்துறை அதிகாரிகள் வராங்க. Neighbors have come. பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க. Everybody is inquiring. எல்லாரும் கேக்குறாங்க. And the cop says maybe she is like a drunken. காவல்துறை அதிகாரி சொல்றாங்க இந்த அவங்க மதுபானம் அருந்தி இருக்கணும். Maybe she is insane. இல்லனா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும். But all the neighbors are testified. Okay, I saw her came along with the baby. இல்ல எனக்கு நல்லா தெரியும் அந்த பெண்மணி குழந்தையோட வந்தது நாங்க பார்த்தோம்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. Based on the neighbors testimony they understood something had happened by because of the German shepherd. அவங்க சுற்றி இருக்கிற அந்த நெய்பர்ஸ், அந்த வீட்டுக்கு சுத்த சொந்தக்காரங்க எல்லாம் சொல்ற காரியங்களை வச்சு இந்த நாய்க்குட்டி ஏதோ செஞ்சுங்கறத அவங்க புரிஞ்சுக்கொண்டாங்க. This article published in the New York newspaper. நியூயார்க் பட்டணத்துல வரக்கூடிய செய்தித்தாள்ல இந்த செய்தி வந்தது. All New York plunged into silence. மொத்த பட்டணமும் நிசப்தமானது. Oh, one of the commercial capital of the world doesn't have answer for this problem. ஐயா, உலகத்திலே பொருளாதாரத்திலே தலைநகராக செயல்படுகிற பட்டணத்திற்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு இல்ல. The entire world's money market is defined in the city. இந்த மொத்த உலகத்துடைய பொருளாதாரம் வணிகத்தை நிர்ணயம் செய்கிற பட்டணம் இது. But who will answer? Who will take the responsibility for all that happened for one single American? ஆனால் இந்த ஒரு அமெரிக்க பெண்மணிக்கு நடந்த இந்த கொடூரத்திற்கு பொறுப்பேற்பது, பதில் சொல்ல போவது யார்? Nobody was ready to open their mouth. யாருமே தங்க வாயை திறக்க தயாரா இல்ல. Oh, is it problem because of there is no security, proper security in the apartment, so that she has got brutally raped? ஐயா, அவங்க தங்கி இருந்த அந்த அபார்ட்மெண்ட்ல சரியான பாதுகாப்புக்கு செக்யூரிட்டி இல்லாததனால தான் சிலர் வந்து இவங்களை கற்பழிச்சாங்களா? Is a problem of the apartment? அது அபார்ட்மெண்டோட பிரச்சனையா? Okay, the next one. அடுத்தது, why the doctor has asked her to vacate on that day? ஏன் அந்த நாள்ல கட்டாயப்படுத்தி மருத்துவமனை விட்டு இவங்களை அந்த டாக்டர் வெளிய அனுப்புனாங்க? Is it the problem of the hospital administration? இது அந்த மருத்துவமனை நிர்வாகத்தின் தவறா? Or is it the problem of the government which has not provided enough beds for the patients? இல்லனா அரசாங்கம் அங்க இருக்கிற நோயாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு போதுமான படுக்கை வசதிகளை ஏற்படுத்தாததின் தவறா? Or is it the problem of the taxi driver who has not let her go out without paying the tip of $1? இல்லனா அந்த வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் அந்த $1 டிப்ஸ் எனக்கு தரலன்னு உன விட மாட்டேன்னு சொல்லி வாங்கி பறித்து கொண்ட அந்த ஓட்டுநரின் தவறா? Or is it because of the German shepherd who was starving for 5 days? இல்லனா அந்த நாய் 5 நாட்களாக பசி பட்டினியில காணப்பட்ட அந்த ஜெர்மன் ஷெப்பர்டுடைய தவறா? Or is the problem of the neighbor who don't care, never cared about this woman? இல்ல பக்கத்து வீட்ல வசிக்கிறவர்கள் இந்த பெண்மணிக்கு என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுன்னு கண்டுக்காம வாழ்ந்த அவர்களின் தவறா? Or what kind of a government which cannot provide all that need, the basic need of one orphan? Then what kind of government is this? ஐயா, என்ன விதமான அரசாங்கம் ஐயா இது? ஒரு அனாதையாக காணப்படுகிற ஒரு பெண்மணிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட கொடுக்க முடியாத அளவிற்கு சீர்குலைந்த அரசாங்கத்தின் தவறா? Whose problem is it? யாருடைய தவறு? Whose mistake is it? யார் தவறு? Everybody was asking questions. எல்லாரும் இந்த கேள்வி கேட்டாங்க. It's happened. நடந்த காரியம். Oh, United States of America. அமெரிக்க தேசமே. Oh, being proud as an emperor of the world. உலகத்தின் ராஜ்யம் எங்கள் கரத்தில் என்று மார்த்தொட்டி கொள்கிற தேசமே. Oh, you claimed that you are the super power of the world. உலகத்துடைய மொத்த வல்லமை எங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்ற தேசமே. You have all the money. பணம் இருக்கு. You have all the power. வல்லமை இருக்கு. You have all the infrastructure. தேவையான கட்டமைப்பு இருக்கு. You can define the world economy. உலகத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்ய முடியுமே. In that same city, one American gone through such a turmoil. What is the reason? ஆனா அதே அமெரிக்க தேசத்துல காணப்படுற ஒரு பட்டணத்துல ஒரு அமெரிக்க பிரஜைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நேர்ந்தது. இதுக்கான பதில் என்ன? This is not the problem of the government.
ஐயா இது அரசாங்கத்தின் தவறு அல்ல. This is not the problem of the apartment security. இல்ல அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டியோட பிரச்சனை இல்ல. This is not the problem of the doctor. இல்ல அந்த மருத்துவரின் தவறு அல்ல. This is not the problem of the government. இல்ல அரசாங்கத்தின் தவறு அல்ல. This is not the problem of the dog. இல்ல அந்த நாயின் தவறும் அல்ல. This is not the problem of the neighbors. இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கின் தவறு அல்ல. This is not the problem of her. இல்ல அந்த பெண்மணியின் தவறு கூட அல்ல. This is the power of sin. இது பாவத்தின் வல்லமை. That is the power of sin. இதுதான் பாவத்தின் வல்லமை. One corner apartment, அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல one illegitimate lust, ஒரு தவறான இச்சை, and one ஒரு தவறான கற்பழிப்பு just shook the entire nation. மொத்த தேசத்தையுமே அசைத்தது. It starts with one lust. அதனுடைய ஆரம்பம் ஒரு இச்சை. That is the power of sin. இதுதான் பாவத்தின் வல்லமை. There are many places. அநேக இடங்கள் இருக்கிறது. No, I can quote even very pathetic incident like that. இத மாதிரி கொடூரமான அநேக சம்பவங்களை என்னால சொல்ல முடியும். More you think through all these incidents, you will understand the power of sin. இந்த எல்லா விதமான சம்பவங்களின் ஊடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவம் எவ்வளவு கொடியது அதனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள முடியும். There was a minister of God he was in an airplane. ஒரு முறை ஒரு தேவனுடைய ஊழியர் ஒரு விமானத்தில் பயணித்தார். And there was a neighbor. அவங்க பக்கத்துல ஒரு passenger. உடன் பயனாளி ஒருத்தங்க இருந்தாங்க. And he started the conversation. அவங்களோட பேச ஆரம்பித்தாங்க. And what are you doing? ஐயா நீங்க என்ன பண்றீங்க? Oh, I am a pastor. நான் ஒரு போதகர். What are you doing? இல்ல நீங்க என்ன பண்றீங்க? I am a social worker. நான் ஒரு சமூக ஆர்வலர். Good, both of us are in the same boat. நல்லது ரெண்டு பேருமே ஒரே படகுல தான் பயணிக்கிறோம். So what are you doing? What kind of social work you do? அப்போ சமூகத்துல என்ன விதமான காரியங்களை நீங்க செய்வீங்க? No, being a pastor, leading a sinner into the saint process. நான் ஒரு போதகனா இருக்கிறதுனால பாவத்தில் இருந்த ஒரு பாவியை பரிசுத்தனாக மாற்றுகிற வேலையை நான் அந்த பணியில நான் பங்குபடுகிறேன். That is the social work that I do. அதுதான் நான் செய்கிற சமூக பணி. And what social work that you do? அப்ப நீங்க என்ன விதமான சமூக பணி செய்றீங்க? It was a female worker. அது ஒரு பெண்மணி அந்த அம்மா. And she said, அந்த அம்மா சொன்னாங்க, we both are doing the same job. நாம ரெண்டு பேரும் ஒரே வேலை தான் செய்றோம். What do you mean by that? அதுக்கு அர்த்தம் என்ன? She said, she named a country, let me leave it unnamed. அவங்க ஒரு தேச பேரை குறிப்பிட்டாங்க, அந்த பேரை நான் சொல்ல விரும்பல. And I mean she was doing that mission work in that country. அவங்க அந்த சமூக பணி அந்த தேசத்துல தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. And he said, okay, what kind of mission work? என்ன விதமான பணிமா அது? When it comes to us, there are so many sinners became saints and part of the church. எங்களை பாத்தீங்கன்னா अनेक பாவிகள் தேவனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தவான்களாகி சபையில சேர்க்கப்பட்டார்கள். So can you give me some examples so that I can understand your work nature? அதே போல உங்களுடைய சமூக பணி எப்படி இருக்கும் அதனுடைய காரியம் என்னன்னு கொஞ்சம் விவரிக்க முடியுமா? And she said, அந்த அம்மா சொன்னாங்க, I have saved a girl couple of days back. நான் சில தினங்களுக்கு முன்பாக ஒரு பெண்மணியை நான் காப்பாற்றினேன். And her age was maybe 2 years or 3 years. அந்த சிறுமியோட வயது 2 இல்ல 3 வயசா இருக்கணும். Oh, you saved from a snake? பாம்புல இருந்து காப்பாற்றினீங்களா? Because it was a jungle she was working. ஏன்னா இந்த பெண்மணி அவங்க பணி செஞ்சுட்டு ஒரு இடம் அது ஒரு காட்டு பகுதி. Darkened jungle. ரொம்ப இருட்டான ஒரு காட்டு பகுதி. Okay, have you saved from maybe from any other disaster? இல்ல வேற ஏதோ அழிவுல இருந்து காப்பாற்றினீங்களா? No. இல்லையா? I have saved her not from animal but from man. ஐயா விலங்கிட்ட இருந்து நான் அந்த சிறுமியை காப்பாற்றல, மனுஷங்கள்ட்ட இருந்து காப்பாற்றினேன். What do you mean by that? அப்படினா என்ன சொல்றீங்க? In that particular country, in the darkened jungle, ஐயா அந்த குறிப்பிட்ட தேசத்துல அந்த இருட்டு காட்டு பகுதியில whenever they wanted to celebrate something, அவங்க ஒரு கொண்டாட்டம்னு ஒன்னு செஞ்சாங்கன்னா, what they will do? அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? They will take the blood of monkey, அந்த குரங்குடைய இரத்தத்தை எடுத்து, and they'll mix the blood of the monkey with the blood of snake. அந்த குரங்குடைய இரத்தத்தையும் பாம்புடைய இரத்தத்தையும் கலந்து, certain kind of snakes and the monkey, ஒரு சில குறிப்பிட்ட பாம்புகளையும் குரங்குகள் இதுக்காக வச்சிருப்பாங்க. put it together, அத கலந்து and drink it. அத குடித்து, the moment they drink it, அத குடித்த உடனே they'll got all the this kind of very terrible kind of desires, uncontrollable desires. ஒரு வெறி கொண்ட மனுஷன் போல சுயாதீனமே இல்லாம எல்லா வித தவறான காரியங்களை செய்வாங்க. They are like ravaging wolves. ஒரு வெறி
வெறி கொண்ட ஓநாய் மாதிரி மாறுவாங்க. Very ferocious. ரொம்ப ஆக்ரோஷமாக. They will forget themselves as their human being. மனுஷன் என்பது தான் மனுஷன் என்பதே மறந்து. From such kind of a man, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் I had a great fight. நாம் மிக கடினமாக போரிட்டு And delivered a 2 or 3 years old baby. கஷ்டப்பட்டு இந்த 2 அல்லது 3 வயதுல இந்த சிறுமியை காப்பாற்றினேன். What is the reason? காரணம் என்ன? The reason is not the blood of monkey. ஐயா, இங்க பிரச்சனை குரங்குடைய ரத்தம் இல்ல. The reason is not the blood of snake. இல்ல, பிரச்சனை பாம்பின் ரத்தம் இல்ல. The reason is sin. பிரச்சனை பாவமே. The sin, it's not talking about the sins, but we are talking about the sin. ஐயா, நாம் இங்க பாவங்களை குறித்து பேசவில்லை, பாவம் என்பதை குறித்து பேசுகிறோம். The sin in him, மனுஷனுக்குள்ளே காணப்படுகிற பாவம், driving like a ravaging wolves, ஒரு வெறி கொண்ட ஓநாய் மாதிரி அவனை மாற்றி, being a ferocious snake or like crocodile, ஒரு ஆக்ரோஷமான முதலையாக அவன் மாறி, giving lot of energy, அதிகமான பலத்தை அவனுக்கு கொடுத்து, not to do the good but do the evil, நல்லது செய்வதற்கல்ல தீமையை செய்ய வைக்கிறது. because Adam was not behind him, devil was behind him. ஏனா இதுக்கு பின்பாக இருப்பது ஆதாம் அல்ல, பிசாசானவன். My dear friend, எனக்கு அன்பான திருச்சபையே, this is the sin I am talking about. இந்த பாவத்தை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Maybe here we are thinking, okay, I am shouting, that is sin. ஒரு நாம நினைக்கிறோம், நான் இங்க சத்தம் போடுறேன், இது பாவம். What is the problem in it? அதுலயே பெரிய பிரச்சனை இருக்கு. This is not a big problem. இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. I'm just yelled at my children. குழந்தைங்க மேல சத்தம் போட்டேன், இவ்வளவுதானே. With anger. கோபத்துல பேசிட்டேன். I lied here. இங்க போய் சொல்லிட்டேன். Or maybe no, I just cheated here just for 5 rupees, whatever it is. இல்ல, 5 ரூபாய்க்கு அவங்களை ஏமாத்திட்டேன். Come on, yeah, these are all the fallen world. ஐயா, விழுந்து போன உலகத்துல இதெல்லாம் சாதாரணம். No, you don't understand the power of sin. ஐயா, பாவத்தின் வல்லமை நீங்கள் இன்னும் புதுசா புரியாதனால தான் இப்படி பேசுறீங்க. A small lust, ஒரு சின்ன இச்சை in New York, அது நியூயார்க் பட்டணத்திலே it made the entire city upside down. மொத்த பட்டணத்தை தலைகீழா மாற்றியது. Basically, when we are yielded to sin, basically we don't understand what we are in it. இந்த பாவத்திற்கு நாம் இசைந்து விட்டு கொடுக்கும்போது அதில் உள்ள எதுல மாட்டிக்கிறோங்கிறது நமக்கு புரியாம இருக்கு. Let me give you one more example so that you will understand. இன்னொரு உதாரணம் சொல்றேன் நீங்கள் புரிவதற்காக. For example, உதாரணமாக, there were times in Tamil Nadu, it was not offense if you don't wear the helmet. தமிழ்நாட்டில் சில வருடங்களுக்கு முன்பாக நீங்க தலைக்கவசம் ஹெல்மெட் அணியலைன்னா அது சட்டப்படி குற்றம் அல்ல. So there was no law telling that okay, if you don't wear helmet you have to pay the fine. அந்த நேரத்தில் நீங்க தலைக்கவசம் அணியலைன்னா நீங்க அதுக்கு அபராத தொகை கட்டணும்னு சொல்லி ஒரு சட்டம் இங்கே கிடையாது. Okay, law, it's an assumption. ஒரு கற்பனையா சொல்றேன். Now, இப்பொழுது 2026 March 1, 2026 வருஷம் மார்ச் 1ஆம் தேதி the law is not just passed. தலைக்கவசம் கட்டாயம் ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது. If you don't wear helmet you need to pay 10,000 rupees. தலைக்கவசம் வைக்கலன்னா 10,000 ரூபாய் அபராதம். Assume that if they have passed the law. இப்படி ஒரு சட்டம் வருதுன்னா, so now, இப்பொழுது I didn't wear the helmet on a particular day. நான் ஒரு நாள் அன்னைக்கு ஹெல்மெட் வைக்காம போயிட்டேன். That is the one day I didn't do it. ஒரு நாள் மாத்திரம் தான் செய்யல. I went to. நான் கிளம்பி போறேன். Caught up by the police. காவல்துறை அதிகாரிகளால் பிடிக்கப்பட்டேன். And they said, okay, now show me your license. அவங்க முதலாவதாக, ஐயா உங்க லைசென்ஸை காமிங்க. And he marked down, எல்லாத்தையும் noted down, எல்லாத்தையும் குறிப்பெடுத்துக் கொண்டு, and has given me the charge sheet. எனக்கு கட்டண தொகை ரசீது எனக்கு கொடுப்பாங்க. So how much fine I said? எவ்வளவு அபராதம் சொன்னேன்? 10,000. 10,000. So now I have to pay. How much I have to pay? இப்போ நான் எவ்வளவு கட்டணும்? So they are given a charge sheet. ஒரு அபராத தொகை ரசீது எனக்கு கொடுத்தாங்க. And when I look at the sheet, அந்த அபராத ரசீதை பார்த்தனா it says 87,50,000. 87,50,000. I'm just looking at them. மறுபடி பார்த்து, So do you know the math? ஐயா கணக்கு தெரியுமா? I said I know yesterday only the law has been passed. நேத்து தான் இப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டது நான் அறிஞ்சிருக்கிறேன். So if I don't wear the helmet, தலைக்கவசம் வைக்கலனா, today I didn't wear the helmet, இன்னைக்கு நான் வைக்கலனா, so I have to pay 10,000 rupees. 10,000 நான் அபராதம் கட்டணும்.
But you have put it 87 lakhs something. ஆனா நீங்க 87 லட்சத்தி சொச்சம்லாம் அபராதம் போட்டிருக்கீங்க. Are you mad? பைத்தியம் பிடிச்சிருச்சா? Do you know the mathematics? கணக்கு தெரியுமா? Come on, get the 10,000 and go. ஐயா 10,000 வாங்கிட்டு கிளம்பலாம்ல. And he said, அதுக்கு அவர் சொன்னாரு, so the law has passed yesterday. நேத்து தான் சட்டம் கொண்டு வந்தாங்க. But I look at your license. ஆனா உங்க லைசென்ஸ் பார்த்தா, And we do have a technology, how many signals you have been crossed without having helmet. நமக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சு இதுவரைக்கும் நீங்க எத்தனை முறை இந்த சிக்னல்ஸை தலைக்கவசம் அணியாம கிராஸ் பண்ணி போனீங்கன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியும். In the last 2 years, கடந்த 2 வருஷத்துல I said 87 lakhs, right? 87 lakh 87 லட்சம் சொன்னேன்ல. It is all calculated based on number of occurrence you don't wear the helmet. கடந்த 2 வருஷம் எத்தனை முறை நீங்க தலைக்கவசம் போடாம வந்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த அபராதம் அப்படின்னு சொன்னா, Will you accept? நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? Will you accept? But let me tell you this. ஆனா ஒரு காரியத்தை சொல்கிறேனே, Even if you don't know it is a sin, ஐயா பாவம்னு எனக்கு தெரியாத போதும் and you did it, அதை நான் செய்யறேன்னா, and the day you came to know about the sin, பாவம் தான் அதுவும் பாவம் தான் ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும்ல, you didn't do it. அன்னைக்கு நீங்க செய்யல. Then you know what sin will do? ஆனா இந்த பாவம் எப்படி தெரியுமா? Okay, Pushparaj. இருக்கட்டும் ஐயா. Yesterday you know that this is sin. நேத்து தான் உங்களுக்கு இது பாவம்னு தெரியும். And you didn't do it. அதனால அதுக்கு பின்னாடி நீங்க பண்ணல. So don't think that you got escaped. அதனால தப்பிச்சிட்டேன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. No. இல்ல. Without knowing that. பாவம்னு தெரியாதற்கு முன்பே, நேத்துக்கு, day before yesterday, முந்தைய தினம், and before the day before that, அதற்கு முந்தைய தினம், all that you did it. எல்லா நாளும் செஞ்சீங்கல்ல, You need to get the punishment. அதுக்கான தண்டனை உங்களுக்கு கொடுக்க. My dear sin, I don't know that. பாவமே அது பாவம் கூட எனக்கு தெரியாதே. You were not in the power. You were not in the power. அந்த நேரம் நீங்க அதுக்கான வல்லமையோடு இல்லையே. But still, how come you claim that? அப்படி இருக்கும்போது எப்படி அந்த தண்டனையில கொடுக்கலாம்? Government has not declared that it is an offense if I don't wear the helmet. No, till then. அரசாங்கம் நான் ஹெல்மெட் அணியலனா அது சட்டப்படி குற்றம் என்று நேற்று வரைக்கும் அறிவிக்கலையே. Then how come you say that suddenly you collected the amount even not for this incident, even all the incidents prior together? அப்படி இருக்கும்போது திடீர்னு நீங்க வந்து இந்த வாழ்க்கை நடந்த 2 வருஷமா என்னைக்கெல்லாம் வைக்கலையோ எல்லா நாளுக்கும் சேர்த்து நீங்க எப்படி அபராதத்தை வாங்க முடியும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? ஒரு வசனம் காமிக்கிறேன், இப்போ புரியும் நல்லா. Let me show you a verse so that you'll understand more clearly. Romans chapter 5 verse 13 and 14. ரோமர் 5ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள். For sin indeed was in the world before the law was given, but sin is not counted where there is no law. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. If there is no law, like okay, you should wear helmet or you should pay fine. If there is no law, this has not to be considered as offense. ஐயா, இந்த மாதிரி தலைக்கவசம் கட்டாயம் அப்படிங்கிற சட்டம் இயற்றப்படாத வரைக்கும் நான் தலைக்கவசம் அணியலைன்னா அது குற்றமே அல்ல. So the sin is no, all the police are looking at me. எல்லா காவல்துறையில பார்த்து Maybe the law is coming from next week. அடுத்த வாரத்துல இருந்து இந்த சட்டம் இருக்கு. And this week I don't have helmet. இந்த வாரம் தலைக்கவசம் இல்லனா The law said the law will be effective from March 1, 2026. அரசாங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னா மார்ச் 1ஆம் தேதி 2026ல இருந்து தான் இந்த சட்டம் செல்லுபடியாகும். February 14. இப்போ பிப்ரவரி 14 தான் வந்திருக்கு. Valentine's Day. அது காதலர் தினம் அல்லவா? I'm going with my Valentine. நான் காதலியோடு செல்கிறேன். Lot of hair. முடியெல்லாம் நிறைய இருக்கு. Coolers. ஒரு கண்ணாடி. And putting helmet is not convenient. அப்போ ஹெல்மெட் பண்ணா அழகா இருக்காதுல்ல. I'm singing song. Oh, don't ask me what song. Okay, I'm singing song. I'm just enjoying. I'm just going along with my Valentine. ஒரு அருமையான ஒரு பாட்டை பாடி, என்ன பாட்டுன்னு கேட்காதீங்க, ஒரு நல்ல ஒரு பாட்டை பாடிட்டு சந்தோஷமா காதலியோட போயிட்டு இருக்கிறேன். Now the police officer was there. இப்ப காவல்துறை அதிகாரி நிக்கிறாரு. தம்பி ஹெல்மெட் போடணும் தெரியும்ல? Son, do you know you need to wear helmet? Excuse me sir, law is from the 1st of March. ஐயா, அடுத்த
அடுத்த மாசம் 1ஆம் தேதியில இருந்து தான் இந்த சட்டம். You come on honey, let's go. அன்பே நீ வா நாம் செல்வோம். அப்படி ஜென்ரலா பந்தாவா போகும்போது அவர் பார்த்துட்டே இருந்துட்டு, And when he was going like that, you would have always keenly noted. மார்ச் 1ஆம் தேதி உங்களை பிடிச்சி, And he catches you on March 1. today March 1, இன்னைக்கு மார்ச் 1ஆம் தேதி. the law is effective. இன்னைக்கு சட்டம் வந்துடுச்சுல. Now I am going to charge you for day before yesterday at the last week on the Valentine's Day. No, I am a scene comes to ponalla. For that I am just putting the fine. இன்றைக்கு நான் உனக்கு ஒரு அபராதம் போட போறேன். ஏன் தெரியுமா? On Valentine's Day அந்த காதலர் தினத்தன்னைக்கு you are showing off and going along with your lover, right? அதற்கான அபராதத்தை நான் இன்னைக்கு உனக்கு போட போறேன்னு சொன்னா, Would you accept? நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? Would you accept? ஏற்றுக்கொள்வீங்களா? If the police officer is the equal rank of the president, ஒருவேளை அந்த காவல்துறை அதிகாரியோட அந்த அதிகாரம் ஒரு ஜனாதிபதியோட அதிகாரம்னே வச்சுப்போமே. and you are saying, come on police officer, let's go for the court. ஐயா காவல்துறை அதிகாரியே நாம வழக்கு மன்றத்துல பார்த்து கொள்ளலாமே. If he says, I am the president of this nation, ஆனா உடனே அவரு ஐயா நான் தான் நீ ஜனாதிபதின்னு சொன்னா, what would be your response? நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரசிடென்ட் இருந்தாலும் பரவாயில்ல சார், வாங்க ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் அப்படிங்களா? Even if it is president, that's okay, come let's go to station. Will be dare to do that? Will you do that? அதை செய்வோமா? No. இல்ல. That kind of power sin has. இந்த பாவத்திற்கு இப்படிப்பட்ட வல்லமை உண்டு. Look at this verse. அடுத்த வசனத்தை பாருங்க. Law has been given when Moses came into place. இந்த நியாயப்பிரமாணம் எப்பொழுது கொடுக்கப்பட்டதுன்னா மோசே வந்த பின்பு. But the sin entered into the world when Adam introduced the sin. ஆனால் பாவம் எப்பொழுது உலகத்துக்குள் பிரவேசித்ததுன்னா ஆதாம் அறிமுகப்படுத்தின போதே. So from time of Adam, அப்ப ஆதாம் தொடங்கி from time of Moses, மோசே வரைக்கும் there was no law. நியாயப்பிரமாணம் இல்லை. So the sin has to be counted after the law. அப்படின்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு பின்பாக தானே பாவம்னா என்ன நம்ம யோசிக்கணும். So what is the outcome of sin? அப்ப பாவத்துடைய விளைவு என்ன? Sin is an outcome of sin is a death. பாவத்துடைய விளைவு மரணம். So now I don't know what is sin. ஐயா இப்போ எனக்கு பாவம்னால என்னன்னு தெரியாது. When Moses came, மோசே வந்தபோது, when law is given, சட்டம் கொடுக்கப்பட்ட போது, then only I came to know what is sin. அப்போதான் பாவம்னா என்ன என்று நான் அறிந்தேன். Oh, I should not do this. இதை நான் செய்யக்கூடாது. Oh, I should not do this. இதை செய்யணும். I should live like this. இப்படி வாழணும். Okay, now only come to know. இப்போதான் நான் அறிந்து கொண்டேன். So what is the punishment of sin? அப்ப பாவத்துடைய தண்டனை என்ன? Death. மரணம். So now if I violate right now, I can die. இப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பின்பு அதை நான் மீறினேன்னா நான் மரிக்கலாம். Then obviously all these people should have not died. அப்ப நியாயப்பிரமாணத்திற்கு முன்பு வாழ்ந்த எந்த ஜனங்களும் மரித்திருக்கவே கூடாதுல்ல. Are you agree with me or not? So law has been introduced only today. ஐயா இப்போதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது. So from today onwards I have to pay fine if I don't wear the helmet. அப்போ இந்த சட்டத்தின்படி இன்னையில இருந்து நான் தலைக்கவசம் வைக்கலன்னா நான் அதுக்கு அபராதம் செலுத்தணும். But the power of the sin is, ஆனா இந்த பாவத்தின் வல்லமை எப்படி? even though the helmet law has been not imputed, ஐயா இந்த தலைக்கவசம்ங்கிற சட்டம் இல்லனாலும் still it has got all my money. அது என் எல்லா பணத்தையும் புடுங்கி கொண்டது. So the outcome of sin is a death. பாவத்தின் மரணம், சம்பளம் மரணம். But sin, I came to know sin only in this level when I got the law. ஆனா இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட இப்பொழுதுதான் எனக்கு பாவம்னா என்னன்னே தெரியும். So from today onwards sin came to the power. அப்ப இன்னையில இருந்து பாவமானது அது அரியணையில இருக்கிறது. Police officer can stop me if I don't wear the helmet. இன்னையில இருந்து நான் ஹெல்மெட் வைக்கலனா போலீஸ் காவல்துறை அதிகாரியை நிறுத்தலாம். So today only they got authority. இன்னைக்கு தான் அதுக்கான அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. You know what kind of power sin has? ஆனா பாவத்துடைய அதிகாரம் எப்படி தெரியுமா? Even though the law has not been passed, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பே, still if somebody is collecting the fine for throughout my journey, நான் சட்டம் இல்லாததற்கு முன்பாகவே செய்த எல்லா தவறுக்கும் அபராதம் செலுத்தணும்னா, and I didn't have option to stand against it, அதை எதிர்த்து நிற்கவும் என்னால முடியாதுனா, that much power sin has. இதுதான் பாவத்துடைய வல்லமை. Moses bring the law.
நியாயப்பிரமாணம் மோசேயால் கொடுக்கப்பட்டது. And Moses said, if you don't do that, you will die. இதை செய்யலனா மரிப்பீங்கன்னு மோசே சொல்லியிருந்தார். இப்போ என் கேள்வி, my question to Moses, என் மோசேயிடம் நான் கேட்கும் கேள்வி, Moses, மோசே அவர்களே, you brought the law இந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க, and you are telling me that if I don't do that, I will die. இதை செய்யலனா மரித்து போவேன்னு சொல்றீங்க. You are telling me today. இதை இன்னைக்கு சொல்றீங்க. Then what about all the people already died? அப்ப இதுக்கு முன்பாக மரித்த ஜனங்களுக்கு என்னவாயிற்று? They should have not died. அவங்க மரித்திருக்க கூடாதுல்ல? Because nobody has told them, if you don't do that, you will die. That thing they have not received. ஏன்னா யாருமே அவங்கள்ட்ட வந்து நீங்க இதை செய்ய, நீங்க இதனுடைய தான் பாவம், இதனுடைய தண்டனை இதுன்னு அவங்கள்ட்ட சொல்லல. ஆனா ஏன் அந்த தண்டனையை பெற்றாங்க? மோசே நீங்க என்கிட்ட சொன்னீங்க, நான் செய்யல, நான் சாகுற நியாயம். ஆனா அவங்ககிட்ட யாருமே சொல்லல, ஆனாலும் அவங்க செத்தாங்க. அது அநியாயம் இல்லையா? Moses, you showed me what is law and you taught us. I didn't do that, so I am receiving the penalty and death. That is right. But nobody has gone to them and thought about the law. They didn't know sin, and when they missed it and when they inherited death, that is unright. தப்பு செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் மீறி செஞ்ச எனக்கு தண்டனை கொடுத்தீங்க, இது நியாயம். You have given me the punishment because I did the mistake after being taught that I shouldn't do, and that is right. ஆனா அவங்களுக்கு தப்புன்னே தெரியாது, ஆனால் அவங்க செஞ்சதுக்கு தண்டனை கொடுத்தா எந்த வகையில நியாயம்? They never knew what they were doing is wrong, but if they do it and they've been given punishment because of that, how can that be accepted? மோசே அவர்களே, you are telling me that if you do that you will die. இதை செஞ்சா மரணம்னு சொன்னீங்கல்ல? I have one question for you. ஒரு கேள்வி இருக்கு. All those, if I have known it and do it and I'll die. தெரிஞ்சு செஞ்சேன்னா மரணம் புரியுது. Why all these people have died? ஆனா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லாரும் ஏன் மரிச்சாங்க? They should have not died. அவங்க மரித்திருக்க கூடாது. Why did they die? ஆனா ஏன் மரிச்சாங்க? The answer of Moses is, அதற்கு மோசேயோட பதில், that is the power of sin. அதுதான் பாவத்துடைய வல்லமை. சட்டம் இருந்தாலும் இல்லட்டாலும் போட்டு தள்ள முடியும். Whether there is a law or not, the death will reign. That is the power. அதுதான் அதனுடைய வல்லமை. I'll give one illustration, okay, so that you will understand very clearly. ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா இது புரியும் நினைக்கிறேன். So for example, ஒரு உதாரணத்திற்கு, if somebody, as like a chief minister, ஒரு முதலமைச்சர் வச்சுப்போமே. if somebody is chief minister, ஒரு முதலமைச்சரா இருக்காங்க, whatever the chief minister says, it will be implemented in the state. அந்த முதலமைச்சர் என்ன சொன்னாலும் அது சட்டமாக அந்த மாநிலத்தில் பிரகடனப்படுத்தப்படும். Because the chief minister is in the power. ஏன்னா அதிகாரம் அந்த முதலமைச்சர் கையில் இருக்கு. Assume that, ஒரு உதாரணத்திற்கு, one day, ஒரு நாள், the power of the chief minister has been removed. முதலமைச்சருடைய அதிகாரம் அவரிடமிருந்து எடுக்கப்பட்டுடுச்சுனா, the chief minister is no more chief minister. இப்பொழுது முதலமைச்சர் அவர் முதலமைச்சரா இல்ல. Now not only no more chief minister, முதலமைச்சரா இல்லாம இருக்கிறது மாத்திரம் இல்ல, he became a prisoner. அவர் இப்போ ஒரு கைதியா மாறிட்டாரு. So the ex chief minister, now he is in the prisoner. முன்னாள் முதலமைச்சர் இப்பொழுது சிறை கைதி. So now இப்போ he became a prisoner in some other place. இப்போ வேற ஏதோ ஒரு இடத்துல அவர் ஒரு கைதியா இருந்தாலும், he is there somewhere, வேற ஒரு இடத்துல இருக்காரு, but still as a prisoner. ஆனா ஒரு கைதியா இருக்கிறாரு inside the prison, அந்த சிறைச்சாலைக்குள்ளே. here at this state, இந்த இடத்துல somebody else became as chief minister. வேற யாரோ ஒருவர் முதலமைச்சராய் வந்திருக்காங்க. But still, ஆனாலும் the one who is in the prison, சிறையில் இருக்கிறவங்க, put all the control over the state. இந்த மாநிலத்துக்கு மேல எல்லா அதிகாரத்தையும் வச்சு, how much powerful that person than the one who is in the chief minister post. அவங்களால ஆளுகை செய்ய முடியும்னா முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கிற இந்த மனுஷனை விடவும் சிறைச்சாலைக்கு உள்ள இருக்கிற அந்த மனுஷன் எவ்வளவு வல்லமை படைத்தவனா இருக்கணும். அதிகாரத்தில் இருக்கும்போது ஆளுறது ஒரு வகையான வல்லமை, அதிகாரத்தில் இல்லட்டாலும் ஆள முடியும் அப்படின்னா அது இன்னொரு வகையான வல்லமை. When you have the authority and if you can reign, that is one way of control. But when you don't even have your authority, but yet you overreign, that is the ultimate control. That is the power of sin. இதே போலதான் பாவத்தின் வல்லமை. Whether sin is in power or not in power. ஐயா, இந்த பாவமானது அரியணையில இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. Whether the law has been given or not.
நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சா இல்லையாங்கிறது இல்ல. whether I am in the throne or I am in the prison, ஐயா நான் நாற்காலி அந்த முதலமைச்சர் நாற்காலில இருக்கிறேனா இல்ல சிறையில இருக்கிறேனா என்பது இல்ல. whether the law is passed or not, நியாயப்பிரமாணம் அது நிறைவேற்றப்பட்டதா இல்லையா என்பது இல்ல. the sin has all the power to overpower everybody. இந்த பாவத்தின் வல்லமை எப்படிப்பட்டதுன்னா எல்லா அதிகாரத்தையும் மேலான ஒரு வல்லமை உடையது. Okay, what you can do, sin. பாவமே உன்னால என்ன செய்ய முடியும்? What you can do? என்ன செய்ய முடியும்? Okay, mankind. மனித இனமே, What is your greatest threat? உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? What is your greatest threat? மிகப்பெரிய பிரச்சனை என்ன? கொன்றுவியோ? Will you kill me? Exactly, I can do that. ஆமா, அதை என்னால செய்ய முடியும். I'll do that. அதை செய்ய முடியும். Whether I am in the throne or in the prison. ஐயா நான் முதலமைச்சர் நாற்காலில இருக்கிறேனா சிறைச்சாலையில இருக்கிறேனா முக்கியம் இல்ல. Whether I am in the after the law or the before the law. இல்ல நியாயப்பிரமாணத்திற்கு முன்பு இருந்தவனா பின்பு இருந்தவனா என்பதல்ல. As long as I am, நான் பாவம் இருக்கிற வரை, as long as I enter into the world, இந்த உலகத்துல நான் இருக்கிற வரை I can kill you. உன்னை என்னால கொல்ல முடியும். I can kill you. I can finish you. உன்னால் முடிக்க முடியும். That is the power of sin. இதுதான் பாவத்தின் வல்லமை. Whether you born in the law or born out of the law. ஐயா நீங்க பிரமாணத்துக்கு கீழே பிறந்தவங்களா இல்ல பிரமாணத்துக்கு முன்பே பிறந்தவங்களா என்பதல்ல. Whether you born in the no maybe a Christian family or a non-Christian family. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்களா இல்ல கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்துல பிறந்தவங்களா என்பதை குறித்தல்ல. Whether you got educated or not educated. இல்ல கல்வி அறிவு உடையவரா இல்லாதவரா என்பதை குறித்தல்ல. Whether you know the Bible or not knowing the Bible. வேதத்தை தெரிந்தவரா தெரியாதவரா என்பதை குறித்தல்ல. At wherever you are, நீங்க எங்க இருந்தாலும், whoever you are, யாராக இருந்தாலும், whatever you can, நீங்க என்ன செய்தாலும், whomever you may be, நீங்க யாராவனா இருங்க, sin says to you, பாவம் உங்களை பார்த்து சொல்கிற I can kill you. என்னால உன்னை கொல்ல முடியும். I will finish. உன்னை முடிக்க முடியும். I will finish. முடிப்பேன். Oh sin, you are not in the law. பிரமாணத்துக்கு முன்பாக பாவம் இல்லையே. Whether I am before the law or after the law, நியாயப்பிரமாணத்துக்கு முன்போ பின்போ, my power is I will finish you. பாவத்தின் வல்லம் எப்படின்னா அது நம்மளை கொன்றுவிடும். சாவை கண்டு நம்ம இவ்வளோ பயப்படுறோம். சாவுக்கு பயப்படுறதை விட 1000 மடங்கு அதிகமாக எதுக்கு பயப்படணும்? பாவத்துக்கு பயப்படணும். We have so much fear about our death, and more than our death, 1000 times more than that, the fear that we have for death, we should have the fear about sin. ஏன்னா அந்த பாவம் சாவுக்கே அப்பன். Because the sin is the father who brought forth death. I'll show you scripture. வசனத்தை காண்பிக்கிறேன். Same passage, Romans 5:14. அதற்கு அடுத்த வசனம் 5:14, ரோமர் 5:14. Look at all these phrases that I read. நான் வாசிக்கிற எல்லா காரியங்களும் உன்னிப்பா கவனிங்க. 14th verse. 14வது வசனம். Yet death reigned from Adam to Moses. மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும், சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கு? ஆண்டு கொண்டது. Who is the king? இங்கே ராஜா யார்? Who is the king? ராஜா யார்? Tell me, who is the king? சொல்லுங்க, who is the king? Who is the king of the death? இந்த மரணத்தின் ராஜா யார்? Sin. That much power it has. அதுதான் அதோடைய வல்லமை. Show you next verse. அடுத்த வசனம் பாருங்க. Look at 5:17. 17வது வசனம். Death reigned through that one man. மரணம் அந்த ஒரு மண் மூலமாய் ஆண்டு கொண்டிருக்க. Who was reigning? ஐயா ஆட்சியில் இருப்பது யாரு? Who was in the power? அதிகாரத்தில் இருப்பது Who யார்? was in the throne? அரியணையில் இருப்பது Who யார்? was the king? ராஜா யார்? My dear friend, எனக்கு கண்மன if திருச்சபையே, you don't know Jesus, இயேசுவை நீங்கள் அறியவில்லை if என்றால், you don't know cross, சிலுவை உங்களுக்கு தெரியலனா, if you don't know the love of God, தேவனுடைய அன்பை நீங்கள் புரியவில்லை என்றால், if you don't have the encounter with the love of God that is manifested in cross, சிலுவையில தேவன் பொழிந்தருளின தேவனுடைய அன்போடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இல்லனா, you know who is your king? உங்களுடைய ராஜா யார் தெரியுமா? Death is your king. மரணம். You know who is the king of death? இந்த மரணத்துடைய ராஜா யார் தெரியுமா? Sin. பாவம். Who is the originator of sin? இந்த பாவத்துடைய ஆதியில் அதை உருவாக்கினவன் யார்?
Devil. பிசாசானவன். Devil. பிசாசானவன். Devil originates death. பிசாசிடமிருந்து இந்த மரணம் உருவாகிறது. Death became the sin. Devil originates sin. மன்னிக்கோ, பிசாசிடமிருந்து இந்த பாவம் உருவானது. And the sin's product is death. அந்த பாவத்தின் விளைவுதான் மரணம். And the death is the cease to existence of a humankind. இந்த மரணமே ஒரு மனுஷனுடைய முடிவை தீர்மானிக்கிறது. I'll show you one more verse. ஒரு வசனம் காண்பிக்கிறேன். Romans 5:21. ரோமர் 5:21. Sin reigned in death. பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல. They are all together. இதெல்லாம் சேர்ந்து வருது பாருங்க. You know why I'm talking about this when it comes to love of God? ஏன் தேவனுடைய அன்பை குறித்து பிரசங்கிக்கும் போது இந்த காரியத்தை நான் பிரசங்கிக்கிறேன். My dear friend, if you don't understand the power of sin, எனக்கு அன்பான திருச்சபையாரே, பாவத்தின் வல்லமையை நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால், if you don't understand the shackles of the chains, இந்த பாவம் எப்படிப்பட்ட சங்கிலியால் என்னை கட்டி இருக்குது நான் புரிஞ்சிக்கலனா, if you don't understand the power of the shackles, இந்த சங்கிலியோட அதோட வல்லமையை நான் புரிந்து கொள்ளவில்லைனா, you will never understand the value of the key. அந்த சாவி எவ்வளவு முக்கியம் இதுல இருந்து விடுவிக்கிறதுன்னு எனக்கு புரியாது. If you don't understand how dark the room it is, ஐயா நான் இருக்கிற அறை எவ்வளவு இருட்டுன்னு எனக்கு தெரியலனா, you will never understand the value of light. வெளிச்சத்தின் முக்கியத்துவம் என்னன்னு புரிந்து கொள்ளவே மாட்டேன். If you understand the power of sin, then only you will understand the power of God's love. பாவத்தின் வல்லமையை நான் அறிந்து கொள்ளும்போது தேவனுடைய அன்பை முழுமையாக புரிந்து கொள்கிறேன். Let me tell you one statement. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். We are not sinners because we sin. We sin because we are sinners. ஐயா நான் ஒரு வாக்கியத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நாம பாவம் செய்யறதுனால நாம பாவிகள் அல்ல. நாம பாவி, அதனால நான் பாவம் செய்றேன். நான் பாவியா இருக்கிறதுனால அந்த பாவம் என்ன பாவம் செய்ய வைக்குது. Because I am a sinner and the sin that is in me is making me to commit the sins. சார் நான் ஆசைப்பட்ட பாவம் செய்வேன், ஆசைப்படுற பாவம் செய்ய மாட்டேன் சார். I have self control. No rubbish. ஐயா சார், if I want to do sin I can do sin, and if I don't want to do a sin I can stop sinning. I have self control அப்படிங்க நினைச்சீங்கன்னா முற்றிலும் தவறு. David said, தாவீது சொல்லும்போது, hey guys, don't call me as a sinner because I am just done the I've done the adultery with Bathsheba. ஐயா நான் பத்சேபாளோட தவறாக நடந்து கொண்ட விபச்சாரத்தினால மாத்திரம் நீங்க என்ன வந்து தவறாக நடந்து கொண்டதுனால நீங்க என்ன வந்து பாவின்னு சொல்லாதீங்க. ஏன்பா என்ன ஒரு மாதிரி பாக்குற? Why do you say like me that? ரொம்ப சீப்பா பாக்குற என்ன? Why do you think me so low? Since I have done the adultery with Bathsheba, don't look me down. பத்சேபாவோட அந்த தவறை செய்ததனாலயா? Don't look me down. என்ன குறைவாக பார்க்காதே. If you want to look me down because I have done the adultery with Bathsheba, let me tell you, you need to look down yourself as well. பத்சேபாவோட நான் செய்த தவறு நிமித்தம் என்ன நீ குறைச்சு பார்க்கறனா, ஒன்னு நீ பார்க்கும்போது நீ உன்னை குறைச்சு தான் பார்த்தாகணும். பத்சேபாவோட பாவத்தை செஞ்சோன்னு என்ன கேவலமா பார்க்கறியா நீ? தம்பி ஒன்னு புரிஞ்சுக்கோ, என்னை விட அதிக கேவலமானவன் நீ. If you think me as a cheap because of my act with Bathsheba, my dear friend, you will understand one more thing, that you are more cheaper than that. Because I am not became a sinner just because I have done the adultery with Bathsheba, but I am a sinner like you so that I have done the adultery with Bathsheba. நான் பத்சேபாவோட தவறு செய்ததனால நான் ஒரு பாவி அல்ல, நான் உன்னை போல ஒரு பாவியா இருக்கிறதுனால பத்சேபாவோட தவறு செய்தேன். So what is the solution? அதனுடைய தீர்வு என்ன? About 10 minutes I'll give the solution and I'll finish. 10 நிமிடத்துல தீர்வு சொல்லி நான் முடிக்க போறேன். Let me put in this way. எப்படி எழுதியிருந்தேன்? Many times, let me put maybe hypothetical situation. I'll explain it this way. ஒரு கற்பனையாக இந்த காரியத்தை சொல்கிறேனே. Can I change my parents' name? என்னால என் பெற்றோருடைய பெயரை மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? இப்படி போல என்னால எங்க அப்பா மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். நீ ஒன்று எங்கள் அப்பாவோட கேரக்டர் மாற்ற முடியும், கெட்டப்ப மாற்ற அந்த கேரக்டர் சொல்ல வரல. இப்போ நேற்று வரைக்கும் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், டோன்ட் டேக் நோ வெரி லிட்டில் வே. நேற்று வரைக்கும் எனக்கு செல்வின் அப்பா, இன்றைக்கி எனக்கு செல்வின் வேண்டாம், ஜான் நைலேருந்து அப்பா. மாற்ற முடியுமா? முடியுமா? முடியாதா? அப்படிப்பட்ட வல்லமை படைச்சது யாராவது இருக்கீங்களாங்க? ஆனால் முடியும். Do we have the power to change our father? I'm not talking about external appearance, the way, the character and all these things, but literally can we have the power to change our father? Obviously no.
For example, till yesterday, Pushparajana was my father, and today I said, okay, Pushparajana, let you not be my father, let John Anna be my father. I cannot do that. But let me tell you, it is possible. It is possible. அது சாத்தியம்தான். You can change your father. உங்க அப்பாவை நீங்க மாத்த முடியும். But the problem is, ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, you cannot do it, but the one wanted to be a father can do it. உங்களால அதை செய்ய முடியாது. உங்களுக்கு அப்பாவா இருக்குன்னு ஒருத்தன் நினைக்கிறான்ல, அவன் அதை செய்யறான். அவர் அதை செய்யறாருன்னு சொன்னா நல்லா இருக்கும். அவர் அதை செய்யறாரு. Thank you. So, I mean, how can I change my father's name? நான் எப்படி என் தகப்பன் பேரை மாற்றுவது? Or how can I have a different father? என்னால எப்படி வேறொரு தகப்பனை வைக்க முடியும்? No, the prodigal son, he went away. அந்த கெட்ட குமாரன் அவன் தகப்பனை விட்டு சென்று விட்டான். He came back home. அவர் திரும்ப வரும்போது The first thing he said is, அவன் சொன்ன முதல் காரியம், don't consider me as your son. என்ன உங்க குமாரன்லாம் பார்க்காதீங்க, Treat me as a servant. ஒரு வேலைக்காரனா வச்சுக்கோங்க. And father never responded. அதுக்கு அந்த அப்பா பதில் சொல்லவே இல்லை. Because that is not possible. ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லையே. Sir, அப்பா பேரை மாத்த முடியாது. I cannot change the name of my father. At any point of time, if they do the DNA test, it will obviously show that I am your father. எந்த சூழ்நிலையாவது ஒரு மரபணு பரிசோதனை பண்ணோம்னா நான் தான் தகப்பனுங்கிறது தெரிய வந்துருமே. By the way, who is your father? இப்போ உங்க அப்பா யாரு? எங்க அப்பா ஏசப்பா அப்படின்றக்கூடாது. In this contest, who is your father? இந்த பகுதியின்படி நம்முடைய அப்பா யாரு? From whose loins you came out? அப்பாடா, அதாவது பிசாசுன்னு சொல்றதுக்கு யோசிச்சாங்க. பிசாசுன்னு எப்படி சொல்ல முடியும் இந்த இடத்துல? ஏற்கனவே sin originates from devil and நம்ம என்ன ஆடம். அப்போ ஆதாமுக்கு பிள்ளைன்னா பிசாசுக்கு பிள்ளை இல்லை, அந்த அளவுக்கு வேண்டாம். அப்பல வேண்டாம். Who is your father? சத்தமா சொல்லுங்க. Who is your father? இப்போ இந்த பகுதியில் நாம் படித்து கொண்டிருக்கிறபடி நம்மளுடைய தகப்பன் யாருன்னு பார்த்தா நாம் எல்லாருமே ஆதாமுடைய பின்பாக அவருடைய அரைக்கச்சிலிருந்து உருவானவர்கள். நம்முடைய தகப்பன் ஆதாம். இப்போ அப்பா மாற்ற முடியுமா? Now can we change our father? மாற்ற முடியுமா? அப்புறம் எந்த தைரியத்தில் ஏசப்பா எப்போ மாற்றினீங்க? எப்போ மாற்றினீங்க? நீங்கள் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு தகுதியான ஒரே ஆள் யார் தெரியுமா? சொல்லுங்க, யார்? ஆதாம். ஆதாம் அப்பாவை வச்சுக்கிட்டு ஏசப்பா அப்பாவா, டேய் அப்பா இங்கே இருக்கேன்டா அப்படின்னு ஆதாம் சொல்லிட்டு இருப்பார். You know, basically we came from the loins of Adam. So Adam is our father. நாம் ஆதாமின் அரைக்கச்சிலிருந்து உருவானவர்கள். அப்படி பார்த்தோம்னா நம்முடைய தகப்பன் அப்பா யாருன்னா அது ஆதாம் தான். My father is Adam. என் தகப்பன் ஆதாம். Your father is Adam. உங்க தகப்பன் அவர் தான். But if I want to change your father name, ஆனா இப்போ அப்பாவோட பேரை மாத்தணும்னா you know, only one option. ஒரே ஒரு வாய்ப்பு தான். No, for example, you all know the incarnation or the rebirth. நம்ம எல்லாருக்குமே இந்த மறுபிறப்பு. If you have one more chance, இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு முறை நான் பிறந்தேன்னா உனக்கு பிள்ளையா பிறக்க கூடாது, இவருக்கு பிள்ளையா பிறக்கணும். எப்படி இருக்கு? If you have an option to be born again one more time, I'll not be your son, but let me be a son of somebody else. If you want to change your father name, உங்க தகப்பன் பேரை மாத்தணும்னா only one option. ஒரே ஒரு வழிதான். You have to die for this life. இந்த வாழ்க்கைக்கு நாம மரிக்கணும். You have to die. மரிக்கணும். Your death will bring the end to that relationship. இந்த மரணம் தான் அந்த அப்பா மகன் உறவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது. Then how can you come into the world? அப்ப மறுபடியும் எப்படி நான் உலகத்துல வாழ முடியும்? If you have a born again in this world, நான் மறுபடியும் உலகத்துல பிறந்தேனா maybe some other parent, வேற யாராவது ஒரு தகப்பனா இருப்பாங்க. Oh, this life I born in Sylvan's family. இந்த வாழ்க்கையில இப்போ நான் சில்வனுடைய குடும்பத்துல இருக்கிறேன். So I called Sylvan as my father. அது சில்வனுடைய அப்பா நான் அழைக்கிறேன். I know there is a height mismatch, but still let it be. But color match is there. Sylvan is my father. ஆகவே ரெண்டு ஒரே கலர்ல இருக்கிறோம், அதனால சொல்லிக்கலாம். இது அப்பா சொல்லிக்கலாம். So Sylvan is my father. சில்வனுடைய தகப்பன் But I said, சொல்றான். Appa, day, I don't want you to be my appa. Father, I don't want you to be my father. I want to change my father. அப்பா நான் மாத்த விரும்புறேன். ஒண்ணும் பண்ண முடியாது. You cannot. The DNA will tell us. மரபணு பரிசோதனை காமிச்சிருமே. Wherever we go. எங்க போனாலும் சரி. Sylvan பையன் தானே? Hey, you are Sylvan's son, right? சந்தோஷமா சொல்லுவாரு. சரி பரவாயில்ல. Sylvan பையன் தானே நீ? You are Sylvan's son, right? அதான் கலரை பார்த்தாலே தெரியுது. That I can know from your color. வசரம் தான் கம்மி. A little height difference.
நீ பேசுறத பார்த்தா அவன மாதிரியே தான் இருக்கு. கிரெடிட். டிரான்ஸ்லேட் நோ. டிரான்ஸ்லேட். உங்களோட உங்க பையன் நல்லா பேசுறாரு. எனிவே எப்படியோ அப்பா வல்லவர். Okay, so I can understand by the way you speak. பேசுறத வச்சு கண்டுபிடிச்சிரலாமே. போற்ற மண்டல அப்பா பத்தி சொல்றேன். Come on and spank if you try to change your name. I decided to change my dad's name. ஆனா என் அப்பாவோட பேரை மாத்த முடிவு பண்ணிட்டேன். I have only one option. ஒரே ஒரு வாய்ப்புங்க. I go and tell to my dad. நான் அப்பாட்ட போயிட்டு I don't like you. எனக்கு உங்களை பிடிக்கல. I don't want you to be my father. நீங்க என் அப்பாவா இருக்கிறத நான் விரும்பல. And my dad says, அதுக்கு என் அப்பா, as long as you are alive, நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் you cannot change the name. அதை உன்னால மாத்த முடியாதுப்பா. Okay, then I'll do one thing. அப்ப ஒரு விஷயம் செய்றேன். Rather than having you my father and live, let me die. நீங்க அப்பாவா இருந்து நான் வாழ்றதுக்கு பதிலா நான் சாகிறதே மேல். And I born again. இப்போ மறுபடியும் பிறக்கிறேன். And my father now. இப்போ என் அப்பா யாருன்னா, You are the first Adam. முதலாம் ஆதாம் நானு. You are the first Adam. முதலாம் ஆதாம்க்குள்ள இருந்தோம். Who brought sin. பாவத்தை கொண்டு வந்த ஆதாம். Who brought death. மரணத்தை கொண்டு வந்த ஆதாம். Who brought condemnation. அக்னியை கொண்டு வந்த I ஆதாம். died for this Adam. அந்த ஆதாமுக்கு நான் மரித்தேன். I don't want this father anymore. எனக்கு இந்த அப்பா இனிமே வேண்டாம். I have a new father. புது ஒரு தகப்பன் எனக்கு I have a உண்டு. new Adam. ஒரு புது ஆதாம் எனக்கு I have a new Adam. பிந்தின ஆதாம் எனக்கு I have உண்டு. the second Adam. இரண்டாம் ஆதாம் Who brought life. ஜீவனை கொண்டு Who வந்தார். brought redemption. மீட்பை கொண்டு Who வந்தார். brought eternal life. நித்திய வாழ்வை கொண்டு Oh, the வந்தார். old Adam brought the curse where my new dad brought life and love. முதலாம் ஆதாம் அக்னி சாபத்தை கொண்டு வந்தான். ஆனால் என்னுடைய இப்பொழுது நான் பிறந்திருக்கிற என்னுடைய இரண்டாம் ஆதாம் எனக்கு ஜீவனை I கொடுத்தார். want to change the parent. ஐயா எனக்கு அப்பா மாத்தணும்யா. No more Adam and Mrs. Adam are my parents. ஐயா ஆதாமோ இல்ல ஆதாமின் துணையோ அது என் அப்பா இல்ல. Oh, my father is. இப்போ என் தகப்பன். My forefather, my ancestor is. இல்ல என்னுடைய மூதாதையர் யாருனா, From whom loins I just came into existence. யாருடைய அரைக்கச்சையிலிருந்து நான் உருவானேன் என்றார். Oh, from Jesus. இயேசுவின் மூலமா He is my father. அவரே என் தகப்பன். Hallelujah. ஹalleluya. Many times we call him Appa, Appa without knowing the context of Appa. பல நேரம் நம்மை இயேசுவை இயேசப்பான்னு அழைக்கிறோமே, அதனுடைய பின்னணி என்னன்னு தெரியாமலே அழைக்கிறோம். So far I have been in union with this father. இதற்கு முன்பாக நான் முதலாம் ஆதாமோடு இணைந்திருந்தேன். I died. இப்போ மரித்தேன். Now இப்போ let's stop here. இதில் நிறுத்திட்டு, Who will raise me from the dead? என்னை இப்ப யார் உயிரிழ செய்வார்? Maybe I can die. என்னால மரிக்க முடியும். இந்த அப்பா வேண்டான்னு சொல்லிட்டேன். I claim that I don't want this dad ஏன்னா இவன் மோசமானவன். because I am a bad wretched man. Not this person, but I'm talking about Adam. Adam. ஆதாம் ஒரு நிர்பந்தமான மனிதன். Very bad man. ரொம்ப நிர்பந்தமான மோசமானவன். And I saw, okay, I'm dying for you. I don't want this dad. இல்ல இந்த அப்பா எனக்கு வேண்டாம், நான் இதற்கு மரித்து விடுவேன். And far away I see Melvin. இப்ப தூரத்துல பார்த்தா மெல்வின் அண்ணா இருக்காங்க. My daddy. எங்க அப்பா. To be daddy. அப்பாவாக இருக்க போகிறவர். Oh, color is fair. பார்க்க அழகாக இருக்கிறார். He is good. அவர் நல்லவர். And he is no millionaire. கோடீஸ்வரர். Macmillan. ஒரு மேக்மில்லன். In every aspect. எல்லா விதத்திலேயும். That daddy is far greater than this rubbish daddy. அந்த அப்பா எல்லா விதத்திலேயும் இந்த மோசமானவனோட ஒரு நல்லவர். And I'm here running towards the daddy. ஓடி போய் அந்த அப்பாட்ட போனா, But that daddy didn't even hear my cry. கதறது கூட அந்த அப்பா காதுல விழாது. Because that daddy is perfect. ஏன்னா அவர் பூரணர். He is perfect in everything. அவர் சகலவற்றிலும் பூரணர். And his realm is everything is life. அவருடைய காரியத்துல எல்லாத்திலும் ஜீவன். Everything is love. எல்லாமே அன்பு. Everything is perfect. எல்லாமே பூரணம். Everything is good. எல்லாமே சிறந்தது. Everything is right. எல்லாமே நல்லது. Whereas I born in this family, நான் இந்த குடும்பத்துல பிறந்தேன். everything is death.
எல்லாமே மரணம், everything is condemnation, எல்லாமே ஆக்கினை, everything is hell, எல்லாமே நரகம், everything is evil. எல்லாமே தீமை. I soaked, I plunged in this evil and sin. இந்த பாவத்திலேயும் இந்த தீமையிலும் அமிழ்ந்து போய் I காணப்பட்டேன். want to die. ஐயா நான் மரிக்க வேண்டும், I want to born in that family. அந்த குடும்பத்துல பிறக்க But வேண்டும். oh, I am helpless. ஆனா எனக்கு என்னால முடியலையே. And my Adam daddy was laughed at me. என்னுடைய ஆதாமாகிய தகப்பன் என்னை பார்த்து சிரித்திருக்கணும். Hey, my dear Pushparaj, எனக்கு அன்பான புஷ்பராஜ் ஐயா, maybe I can leave you. நான் வேணா உன்னை விட்டுறலாம். But you know what? ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? I am not the originator of sin. இந்த பாவத்தை உருவாக்கியவன் நான் அல்ல. Oh, you know why you want to leave me? ஏன் நீ என்னை விட்டு போன ஆசைப்படுற? Because everything is sin. எல்லாமே பாவம், Everything is dead. எல்லாமே மரணம், Everything is condemnation. எல்லாமே ஆக்கினை, Everything is evil. எல்லாமே தீமை, Everything is bad. எல்லாமே மோசம் And நினைக்கிறேன். you are trying to escape. இங்க இருந்து தப்பி சென்று, The problem is, ஆனா பிரச்சனை I என்னன்னா, am just a channel. நான் ஒரு இடையில இருக்கக்கூடிய மத்தியஸ்தர் I மட்டுமே. can only impute sin, but I cannot release you from sin. பாவத்தை என்னால கொடுக்க முடியும் தானே தவிர பாவத்திலிருந்து விடுதலை அளிக்க I முடியாது. can easily pass the virus, but I cannot easily give the vaccine. என்னால இந்த தொற்று நோய்க்கான வைரஸை உனக்கு கொடுக்க முடியும், ஆனா தடுப்பூசி என்னால கொடுக்க முடியாது. You are looking for the vaccine, my dear Pushparaj. புஷ்பராஜ் ஐயா அவர்களே, தடுப்பூசி எதிர்பார்க்கறீங்க. I can give only virus. என்னால அந்த வைரஸை தான் கொடுக்க முடியும். And by the way, you cannot run. இன்னொன்னு, உங்களால தப்பிக்கவும் முடியாது. You want to live because of sin, right? பாவம், அதனாலதான் தப்ப முயற்சிக்கிறேன். Because sin, you will get death, right? ஏன்னா அந்த பாவத்துடைய முடிவு மரணம். So you are அதனால worrying for death. மரணத்தை பார்த்து பயம். And you know the originating of death is sin. இந்த மரணத்துடைய ஆரம்பம் எங்கன்னா பாவம். And it came through me. அது என்னிலிருந்து உருவானது. And you want to live from me, right? ஆக என்னிலிருந்து தப்பணும்னு எதிர்பார்க்கறீங்க. But Pushparaj, let me tell you good news. ஆனா ஐயா நான் ஒரு நல்ல செய்தி சொல்றேன். But it's bad news. ஆனா உங்களுக்கு அது கெட்ட செய்தி தான். I am not in a control. இங்க ஆட்சி பொறுப்புல நான் இல்ல. I have introduced, நான் அறிமுகப்படுத்தினேன், not invented. நான் கண்டுபிடிக்கல. I brought forth, நான் பிரவேசிக்க பண்ணினேன், not given the birth. நான் பிறப்பிக்கவில்லை. The originator of sin, பாவத்தை உருவாக்கியவன், the one who has given birth to sin. பாவத்தை பிறப்பித்தவன். Look at the hell. அந்த நரகத்தை பாருங்க, Look at the devil. அந்த பிசாசை பாருங்க. He is the reason. அவனே இதற்கு காரணம். Now if you want to escape, இப்ப தப்பிக்கணும்னா you have to escape from, not from me, என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. Not from death. இல்ல மரணம் அல்ல, not from sin, பாவம் அல்ல, not from Adam, ஆதாம் கூட அல்ல, from that king, அந்த ராஜா, the horrible king, அந்த மோசமான தீமையான the ராஜா, horrible prince of the world. கொடூரமான உலகத்தின் அதிபதி. Better you go and deal with him. அவர்கிட்ட போய் இதை பேசிக்கோ. I want to die. ஐயா நான் மரிக்கணும், I want to change my father's name, எங்க அப்பா பேரை மாத்தணும், but I'm not able to do. ஆனா எல்லாம் முடியாது ஐயா. In that case, இந்த சூழ்நிலையில Melvin is looking at me. மெல்வின் என்ன பார்த்து, Hey Pushparaj, புஷ்பராஜ் ஐயா I love you. நானும் நேசிக்கிறேன். I love you before the foundations of the world. உலக தோற்றத்திற்கு முன்பே உங்களை நேசித்தேன். You love me. நீ என்ன நேசி. Holy, you love me. Do you love me really? நீங்க உண்மையாவே என்ன நேசிக்கிறீங்களா ஐயா? You're holy. நீங்க பரிசுத்தராச்சே. I am ugly. நான் பாவி. You're perfect. நீர் பூரணர். I am perfect. சகலவற்றிலும் குறுகினவன். How can you love me? உங்களால எப்படி என்ன நேசிக்க Oh, he முடியும்? said, I have first loved you. நான் முந்தி உன்னை I நேசித்தேன். have first loved you. நான் முந்தி உன்னை நேசித்தேன். Really? உண்மையாவா? How? எப்படி? Hey Pushparaj, look at me. ஐயா நீங்க என்ன பாருங்க, No, even in this Adam, இந்த ஆதாமை பார்க்கும்போது Adam has many sons. ஆதாமுக்கு அநேக குமாரர்கள் இருந்தார்கள். And all these sons are enjoying this life. அவங்க எல்லாருமே இந்த வாழ்க்கையில அனுபவிக்கிறாங்க. They are proudly call Sylvan as their father. அவங்க சந்தோஷமாக தைரியமாக சில்வன் அப்பான்னு சொல்லிக்கிறாங்க. Sylvan had many children. அநேக குழந்தைகள் இருக்கலாம். All children are happily living and having Sylvan as the father. இந்த எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக சில்வன் அப்பான்னு ஏத்துக்கொள்ளுது. But you know what, Pushparaj? ஆனா ஐயா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? What made you to hate the parenthood or the fatherhood of Sylvan? இந்த சில்வன் என்ற இந்த அப்பாவை வெறுக்க வேணான்னு முடிவெடுக்க வைத்தது என்ன? You know what?
என்ன தெரியுமா? I said, I have loved you first. நான் முந்தி உன்னை நேசித்தேன் சொன்னேன்ல. I am already in work. நான் ஏற்கனவே என் வேலையை செய்ய ஆரம்பித்தேன். When all the children are enjoying being under the loins of Adam, why did you get that interest to come out of it? எல்லா ஜனங்களும், எல்லா மனிதர்களும், எல்லா பிள்ளைகளும் ஆதாமின் அரைக்கச்சையிலிருந்து வந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த போது, ஆதாமுடைய அரைக்கச்சையிலிருந்து வாழ்க்கை வேண்டாம், எனக்கு வேறு வாழ்க்கை வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்குள்ள எப்படி வந்தது? யோசிச்சு பாத்தியா? Did you think about that? எல்லாரும் அந்த வழியில போகும்போது, When everybody is going on the other way, நீ மட்டும் எப்படி அந்த வழியில இருந்து போக வேண்டாம்னு யோசிச்ச? why? What made you to think that I don't want to go in that path? உனக்குள்ள எப்படி அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? How can such a desire came in your heart? Why you didn't go along with the crowd? கூட்டத்தோடு ஏன் நீ செல்லவில்லை? Why you didn't enjoy the parentage of Adam? ஏன் ஆதாம் என்ற தகப்பனின் கீழ் வந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழவில்லை? யோசிச்சியா? Did you think about that? That is where my love starts. அங்கதான் என் அன்பு ஆரம்பிக்குது. You didn't search for me, my dear Pushparaj. எனக்கு அன்பான ஐயா, நீங்கள் என்னை தேடி வரவில்லை. My love robe is very lengthy. என்னுடைய அன்பின் சால்வை அது மிக நீளமானது. My love robe is very lengthy. என்னுடைய அன்பின் சால்வை அது மிக மிக நீளமானது. You know what? I am in the holy realm. நான் பரிசுத்தமான ஸ்தானத்தில் இருக்கிறேன். You are in the sinful realm. நீ பாவமுள்ள உலகத்தில் இருக்கிறாங்க. அங்க இருந்து அன்பு கையில வீசின அப்படி உன் மேல. But I throw my rope of love towards you from here. You didn't realize. அது உங்களுக்கு புரியல. You didn't ask for it. நீங்க கேட்கல. You didn't want it. நீங்க வேணும்னு எதிர்பார்க்கல. But I put the robe on your neck. ஆனா அன்பெனும் அந்த கயிற்றால் உங்களை இழுத்து, The day the robe came into your neck, அந்த அன்பின் கயிறு என்னைக்கு அந்த கயிற்றில் நீங்க அகப்பட்டீங்களோ, that is the day you hate your old dad. That is Adam. அந்த நாளில தான் உங்களுடைய பழைய வாழ்க்கையில உங்களுடைய தகப்பனாகிய ஆதாமை நீங்க வெறுக்க ஆரம்பிச்சீங்க. I know you cannot come here, Pushparaj. எனக்கு தெரியும் ஐயா, உங்களால இங்க வர முடியாதுன்னு. You cannot make Melvin as your dad just like that coming towards Melvin. நீங்க நினைச்ச உடனே மெல்வின் அண்ணட்ட வந்து மெல்வின் அண்ணன் என்னோட அப்பான்னு சொல்லி உங்களாலே மாத்திக்க முடியாதுன்னு எனக்கு If தெரியும். somebody goes to Melvin's apartment, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாளையில இருந்து என்ன உங்க பிள்ளையா வச்சுக்கிறீங்களா அப்படின்னா மெல்வின், வாம்மா எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரா? யாராவது ஒரு மெல்வின் அண்ணட்ட சென்று, அண்ணே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாளையில இருந்து உங்க கூட நான் இருக்கிறேன், நீங்க அப்பாவா இருங்க அப்படின்னு சொன்னா will மெல்வின் அண்ணன் accept it? இல்ல டக்குன்னு ஜான் வீட்டுல போய் ஒரு பொண்ணு போயிடுச்சு, டாடி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க வீட்டுல ஒன்லி மேல் பேபிஸ் தான் இருக்கு, நோ ஃபீமேல் பேபியா வரட்டுமா அப்படி கேட்ட, வாமா சொத்தை எழுதி வைக்கிற வைப்பாரா வைக்க மாட்டாரு. Will not do that. But if John wants to get, if the father wants to get a baby, he can go and adopt. ஒரு தகப்பன் ஒரு குழந்தை வேணும்னு முடிவெடுத்தாருன்னா அவர் போய் ஒரு பிள்ளைய தத்தெடுத்துக்கலாம். I cannot go and ask Melvin accept me as your child. என்னால போயிட்டு மெல்வின் அண்ணாட்ட, அண்ணே நீங்க அண்ணே இல்ல அப்பா நீங்க என்ன உங்க பிள்ளையா ஏத்துக்கோங்கன்னு சொன்னா, but Melvin can come and adopt me as his child. ஆனா மெல்வின் அண்ணே அவங்க வந்து என்ன பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளலாம். My dear friend, this is the love of Jesus Christ. எனக்கு அன்பானவர்களே, இதுதான் இயேசுவின் அன்பு. This is the love of God. இதுதான் தேவனின் அன்பு. This is what is talking about born again. இதுதான் மறுபிறப்பு. You died for Adamic nature and you born again with the Jesus nature because you became a child of God. Amen. Give a clap offering to God. நாம் ஆதாம் சுபாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவின் சுபாவத்திற்குள்ளாக பிறந்தோம். இதுதான் மறுபிறப்பு. இதற்கு காரணம் அவரின் அன்பு. This is the greatest and the loftiest doctrine of this holy scripture. இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மிக உயர்ந்ததும் உன்னதமும் ரொம்ப ஆழமான சத்தியம் இதுதான். Thank God, God has given the opportunity to learn all these things. இந்த எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்வதற்காக தேவன் நமக்கு தயவு பாராட்டினார். God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். Mean it.
I really mean it from my heart. இருதயத்திலிருந்து உணர்ந்து இந்த காரியத்தை சொல்கிறேன். If you got saved, நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, if you call Jesus as your dad, இயேசுவை அப்பான்னு நீங்க அழைச்சீங்கன்னா, next time you call Jesus as a dad, அடுத்த முறை நீங்க இயேசப்பான்னு சொல்லும்போது, it is not the love you just shown towards God. அது ஏதோ நான் ஆண்டவர்கிட்ட காண்பிக்கிற அன்பு மாத்திரம் இல்லைங்க. It just shows God's love towards you. தேவன் என் மேல் எவ்வளவாய் அன்பா இருந்தார் He grant His love அவர் தன் அன்பை காண்பித்தார். and allow you to call Him as Abba Father. அந்த அன்பை கொடுத்து உங்களை அப்பா பிதாவின்னு கூப்பிடுற ஸ்லாக்கியத்தை அருளினார். My dear friend, this is the genuine love. எனக்கு அன்பானவர்களே, இதுதான் மாயமற்ற அன்பு. This is love. இதுவே அன்பு. You look at yourself in the mirror. ஒரு முறை அந்த கண்ணாடியில் முன்னாடி பார்க்கும்போது, How come my father name has been changed? எப்படி அப்பா பேர் மாறியது? Did I do anything? நான் எதுவும் செஞ்சேனா? I looked at him நான் அவரை நோக்கி பார்த்தேன். and I said, I made you look at me. இல்ல அவர் என்ன அவரை நோக்கி பார்க்க வச்சாரு. He didn't love me because of I love him. நான் அவரை நேசிச்சதுனால அவர் என்ன திரும்ப நேசிக்கலையா? He first loved me. அவர் முதல்ல என்ன நேசிச்சாரு. He first loved me. அவர் முந்தி என்னில் அன்பு கூர்ந்தார். And nothing can separate me from this love. இந்த அன்பை விட்டு என்னை பிரிப்பது ஒருவரும் இல்லை. If I can't love him, maybe I can live it. ஒருவேளை நான் போய் அந்த அப்பாவை அன்பு கூர்ந்தேனா அந்த தேவனை நான் விட்டுறலாம். He first loved me. ஆனா அந்த அன்பு முதல்ல வச்சது அவரு. He came to me. முதல்ல அவர் வந்தாரு. He threw the robe of love. அன்பின் கயிற்றை என் மேல வீசினாரு. He just dragged me. அவர் அன்பினாலே என்னை இழுத்தார். He dragged me. That's what Jesus said in the gospel. அதான் இயேசு சுவிசேஷம் சொல்லும்போது அன்பின் கயிற்றினால் உன்னை இழுத்துக்கொண்டேன். The Father dragged me. பிதா என்னை உன்னை இழுத்துக்கொண்டார். And he said, Pushparaj, ஐயா, you got the privilege. ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டீங்க. Your father is no more Adam. உங்கள் அப்பா இதற்கு பின்பு ஆதாம் அல்ல. And your master no more devil. எஜமான் பிசாசானவன் அல்ல. Hereafter your father is my son Jesus Christ. இதுக்கு பின்பு உங்களுடைய அப்பா என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. And when I look at Jesus, இயேசு பார்க்கும்போது Jesus said, இயேசு, I can call him father. நான் அவர் அப்பான்னு அழைக்கிறேன். You can also call him father. அதே போல தேவனை நீங்களும் அப்பான்னு You அழைக்கலாம். got the spirit of adoption. புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டீர்கள். So let me tell you, ஒரு விஷயத்தை சொல்கிறேன். hereafter இதற்கு பின்பு Adam is not your father. ஆதாம் உங்களுடைய அப்பா இல்ல. He is our father. அவரே நம்முடைய அப்பா. Whereas Adam is not our devil is not our master. பிசாசானவன் இனிமேல் நம்ம எஜமான் அல்ல. We are not under the control of devil. பிசாசின் ஆளுகைக்கு கீழே நாம் இல்லை. And we are all under the control of our master. நம் எஜமானுடைய ஆளுகைக்கு கீழாக நாம் காணப்படுகிறோம். This is what love. இதுதான் அன்பு. Are you trying to show or manifest or demonstrate this kind of love with people? இப்படிப்பட்ட ஒரு மாயமற்ற அன்பை வெளிக்காட்ட மற்றவர்களுக்கு காண்பிக்க நாம முயற்சிக்கிறோமா? You have received that love. இப்படிப்பட்ட அன்பை பெற்றுக்கொண்டோம்ல. Romans 5:5. ரோமர் 5:5 சொல்கிறது, His love in you அவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கிறது. through the Spirit of God. பரிசுத்த ஆவியினாலே. Don't you show that love to others? அந்த அன்பை மற்றவங்களுக்கு காண்பிக்க வேண்டாமா? உங்ககிட்ட இருக்கிறது ஒரிஜினல் சரக்கா இருந்தா நீங்க காமிக்கிறது ஒரிஜினல் சரக்கா தானே இருக்கணும். If the goods that you have in you is really a good one, the one that you show should also be good. நீங்க வாங்குற பால் சுத்தமான பாலா இருந்தா நீங்க விற்கிற பாலும் சுத்தமான பாலா தானே இருக்கணும். If the milk that you have received is a pure unadulterated milk, the one that you give should also be a pure milk. You got the genuine love. பூரண மாயமற்ற அன்பை பெற்றவர்கள். You know what is genuine love. மாயமற்ற அன்பு என்னன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். Learn, try, practice to show that genuine love. God loves you. God bless you. Bye. இந்த மாயமற்ற அன்பை அறிந்து கொள்வோம், அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முயற்சிப்போம், மற்றவர்களுக்கு காண்பிப்போம். தேவன் இந்த மாயமற்ற அன்பை காண்பிக்க நமக்கு உதவி செய்வாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.